Hello everybody, hi, welcome to Vedantu and now Shravanee ma'am. So today in the particular session அடுத்து ஒரு 3 to 4 hours குள்ள chapter 5 coordination chemistry coordination compounds கம்ப்ளீட்டா நம்ம வந்து முடிக்க போறோம். And for the second midterm half yearly exam as well as public examக்கு இந்த particular chapter ரொம்ப high weightage chapter. Okay, so book inside இருந்து கேட்கக்கூடிய creative 1 marks இருக்கட்டும், compulsory questions இருக்கட்டும், இந்த chapterல இருந்து வரதுக்கு நமக்கு நிறைய chances வந்து இருக்கு. Okay, so first let me tell you all the high priority topics you need to focus in this chapter. Okay, before that நம்ம சேனல்ல இதான் first time பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா நீங்க subscribe பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அப்போதான் வந்து நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களை ரெகுலரா வந்து ரீச் பண்ணும். ஆல்சோ எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகேவா? சரி, படிக்கிறப்போ நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடுவில் நிறைய காமெடி வீடியோஸ் வருது, இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ்லாம் வந்து ஷார்ட்ஸில் வருது, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூடியூபும் என்ன நினைக்கும், ஓகே பையனுக்கு படிக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸும் உங்களுக்கு வந்து இதே வந்து சஜஸ்ட் பண்ணும் சரியா. ஓகே கைஸ், ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா IUPAC nomenclature ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா isomerism செம்ம இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் NEET, JEE. நான் அமிர்தா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், 𝒎𝒑𝒒𝒔 படிக்கிறேன், VITயில் படிக்கணும், விட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன், SRMJ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நான் வந்து எழுத போறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சாப்டர்ல நான் இப்போ சொல்ல போற டாபிக்ஸ் போத் பப்ளிக் எக்ஸாம் as well as என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ டேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் தென் நோட் இட் டவுன். ஓகே, ஸோ லைவுக்கு வந்திருக்கிற எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து லிங்கை ஷேர் பண்ணி தம்பி லைவுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கூப்பிட்டுருங்க சரியா. ஓகே, IUPAC nomenclature, isomerism, அதுக்கப்புறமா 3 தியரி, Werner தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஓகே சரி, கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஓனா தான் கேட்பாங்க. ஏதோ 2 டிஃப்ரெண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை கொடுத்துட்டு இதுல இது பாராமேக்னெட்டிக்கா இருக்கு, இது டயாமேக்னெட்டிக்கா இருக்கு, ஏன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு, இதுல வந்து இல்ல, இந்த காம்பவுண்ட் வந்து கலர்டா இருக்கு, இந்த காம்பவுண்ட் வந்து கலர் இல்ல அப்படிங்கிற மாதிரி புது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் மேக் ஷுர் யூ லிசன் த ஹோல் லைவ். இதை நீங்க சூப்பரா படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து எழுதிடலாம். ஆஸ் வெல் அஸ் நான் இப்போ ஒன்று நடத்த பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் அண்ட் தென் 5 மார்க் கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஓகே, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் ப்ளீஸ். ஓகே, சரியா இப்போ ஓகே, எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? எஸ் தான். ஸோ இந்த சாப்டர்ல நான் சாப்டர் வைஸாவும் சொல்லி தர போறேன். அதே மாதிரி இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் ஆல்சோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் பின்ட் த செகண்ட் மிட் டர்ம்கான கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஈச் சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருடைய கம்பைலேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தட் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்குறாங்க, என்னென்ன சாப்டர்ஸ் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சாட்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பார்க்கலாம். இந்த லைவ் வந்து என்னோட பிளான் படி 5 hours ஆகும், 4 hours முடிக்கணும் ஃபாஸ்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன் திஸ் லைவ் தெர் இஸ் நாட் கோயிங் டு பி பிரேக், பட் எஸ் தெர் வில் பி அ பிரேக், பட் அது வந்து ஒரு தண்ணி குடிக்கிற பிரேக்கா வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ வி ஆர் ஆல் கோயிங் டு ஸ்டே ஹைட்ரேட்டட் த்ரூ அவுட் த லைவ். ஓகே யா, ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட்? சாட்ல ஒரு ஃபயரை போட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சூப்பர் கைஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் நேற்றுக்கும் இன்னைக்கும் நடந்துச்சு, அடுத்த வாரமும் நடக்க போகுது. இன்னைக்கு சாயந்தரம் நான் ஆச்சாரியா ஸ்கூல்ல உங்களை வந்து மீட் பண்ண போறேன். இன்னைக்கு காலையில யாழினியன் சார் ஆச்சாரியா ஸ்கூலுக்கு வர போறாரு, சாயந்தரம் சென்னை வர போறாரு. ஆஷா மேம் கோயம்புத்தூர் அண்ட் ஜனஸ்ருதி மேம் சேலம் அண்ட் பிரகாஷ் சார் மதுரை. ஓகே, ஸோ எம்பி சாட்டுக்கு இப்போவே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து எழுதுங்க, ஃப்ரீ தான். மறக்காம நீங்க வந்து நம்மளுடைய மெட்டீரியலை கேட்டு வாங்கிக்கோங்க. சென்டர் போறப்போ ஸ்டேட் போர்டுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், அதை கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே
சூப்பர். ஸோ முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணலனா கண்டிப்பா அதை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க, தீமினல் பேட்ச் பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுத்துல எனி ஒன் ஆஃப் த பேட்ச் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தீஸ் பேட்சஸ் ஆர் கோயிங் டு ஹெல்ப் யூ ஸ்கோர் 200 கட் ஆஃப் which is மேத்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு அதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. மேம் எனக்கு எவ்ரிடே லைவ் கிளாஸ் வேணும், லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ், பிடிஎஃப்ஸ் அண்ட் சண்டே ஆனா டெஸ்ட் அண்ட் 24/7 ஏஐ டவுட் சால்விங் இந்த எல்லா ஃபீச்சரும் வேணும் அப்படின்னா தீமினல் பேட்ச் இருக்கு ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் 1999க்கு வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்வன் பேட்ச்ல ரெக்கார்டிங்ஸ் வந்து இருக்கும் பிளஸ் ஏஐ டவுட் சால்விங் ஃபீச்சர் அண்ட் பிடிஎஃப்ஸ் வந்து இருக்கும். எனக்கு ஸ்கூலும் இதுவும் பேலன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜாயின் முதல்வன் பேட்ச். ஓகே, ஸோ ரெண்டுத்துலையுமே டெலிகிராம் சேனல்ஸ் இருக்கும் வேர் யூ வில் பி கெட்டிங் த ஸ்டடி பிளான்ஸ். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தட் லைவ் பத்தின அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. Yes, so we are going to start. Okay, so what is the need of the coordination complex? நம்ம வந்து NaCl அதாவது ஒரு அயானிக் காம்பவுண்ட் நம்ம வந்து பார்த்திருக்கோம். Is the board clear for me? அது கிளியரா இருக்கிற மாதிரியே வந்து இல்ல. போர்டு கிளியரா இருக்கா? Is the board clear for you? Okay, குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. கிளியரா இல்ல அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. ஆனா எனக்கு வந்து ரொம்ப பிளரா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. You can go and write ரா. ஆன்லைன்ல வந்து அவங்க எழுத சொன்னாங்கன்னா ஆன்லைன்ல எழுதுங்க, இல்லைன்னா ஆஃப்லைன்ல போயிட்டு எழுதுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த இப்போ NaCl சால்ட் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற உப்பு சமையல்லாம் போடுறோமே, அந்த NaCl வந்து அயானிக் பாண்டால ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து என்னது? இட் இஸ் அ அயானிக் காம்பவுண்ட். ஓகே, இதே டைமண்ட் எடுத்துக்கோங்க, கிராஃபைட் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. ஸோ மியூச்சுவலா எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கோவாலண்ட் காம்பவுண்ட் வந்து நம்ம டைமண்ட்ல, கிராஃபைட்ல, பென்சிலோட அந்த ஹூக்லலாம் வந்து பார்க்குறோம். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் தான். எப்படி அயானிக் பாண்டில் ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கு, ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு, which is Na plus and Cl minus. Na ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது, சோடியம் குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. ஸோ கிவ் அண்ட் டேக் மாதிரி இருக்குல்ல. கோவாலண்ட்ல எப்படி மியூச்சுவலா ரெண்டு பேரும் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும், அவங்கள தான் நம்ம லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தர்கிட்ட ஆர்பிட்டால்ஸ் எம்டியா இருக்கும். சரியா? அதனால இவங்க கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொண்டு போயிட்டு அந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்ல அந்த எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுது. இதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் உடைய மெயின் யூசஸ் என்னது அப்படின்னா, கேன்சர் தெரியும் இல்லையா உங்களுக்கு? டியூமர், கேன்சர் வந்து எப்படி என்னது? இட் இஸ் அ டியூமர் இல்லையா, ஒரு கட்டி. ஸோ அதை கியூர் பண்றதுக்காக சிஸ்பிளாட்டின், ஓகே, சிஸ்பிளாட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டினம் ட்ரக். ஓகே, ஸோ இட் இஸ் அ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பிளான்ட் நம்ம சாப்பிட்றோம். ஸோ பிளான்ட் எப்படி சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுது? பிளான்ட் itself is preparing its own food. அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு அந்த கிரீன் கலர் பிக்மெண்ட் இந்த லீஃப் அது என்னது? மேம் நாங்க வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட் கிடையாது அப்படின்னா சயின்ஸ்ல நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா? வாட் இஸ் த கிரீன் கலர் பிக்மெண்ட் இன் த லீஃப்? குளோரோஃபில் பிக்மெண்ட். வெரி குட், வெரி குட். ஸோ ஹீமோ சார் சொன்னதும் கரெக்ட் தான். ஆனா அது வந்து என்னது? ஹியூமன்ஸ்ல இருக்கக்கூடிய ரெட் கலர் பிக்மெண்ட் இன் த பிளட். ஓகே, ஸோ சார் சொன்ன ஹீமோகுளோபினா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய குளோரோஃபிலா இருக்கட்டும், ரெண்டுமே என்னது? கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, ரெண்டுமே வந்து என்னது? கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் பற்றிலாம் தான் நம்ம இந்த பர்டிகுலர் லைவ்ல கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 and 3 மார்க் கொஷின்ல வந்து கேட்பாங்க. வாட் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்? நீங்க கண்ணால பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து இப்படிதான் இருக்கும் பார்க்க. சரியா? அண்ட் திஸ் இஸ் அ டபுள் சால்ட். NaCl ஒரு சிங்கிள் சால்ட், Na plus Cl minus தான் நமக்கு அயான்ஸா வந்து பிரியும். இந்த மாதிரி ஃபெரஸ் சல்ஃபேட் Fe plus SO4 2 minus. ஓகே, அடுத்தீங்க பாருங்க அமோனியம் சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு தனித்தனி சால்ட்டை
நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஈக்விமோலார் ரேஷியோவில். அப்படின்னா என்ன அர்த்தம், 1 மோல் ஃபெரஸ் சல்ஃபேட்னா 1 மோல் அமோனியம் சல்ஃபேட் வந்து நமக்கு இருக்கு. சரியா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா டபுள் சால்ட். இந்த சால்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. அது என்ன, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. இந்த சால்ட்டுக்கு ஒரு புது பேர் இருக்கு. மேம் இந்த லைவை வந்து பிரைவேட் பண்ணிடுவீங்களா? தெர் ஆர் ஹை சான்சஸ். ஏன் தெரியுமா, நிறைய பேர் செகண்ட் மிட்டம்ல குவார்டர்லியில when you scored less mark you told me that அட்லீஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் செகண்ட் மிட்டம்க்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா இப்போ நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க, செகண்ட் மிட்டம்க்கும் நான் லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கிறேன், செகண்ட் மிட்டம்க்கும் நான் லாஸ்ட் மினிட்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. மேம் சேலம் சென்டர்ல ஜேஇ எக்ஸாம் இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லடா, நீ நேர்ல சென்டர்ல போயிட்டு நீ எழுதுடா. ஓகே, you go and write in the center. சரியா? யார் சொன்னாங்க அப்படி? மோர் சால்ட். வெரி குட். ஸோ இந்த சால்ட்டுக்கு பேர் வந்து என்னடா, மோர்ஸ் சால்ட். ஓகேவா? சரி, இதே கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் பாருங்க. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில ஒரு எலிமெண்ட் இருக்கும், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள 2 ஸ்பீஷீஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த டபுள் சால்ட்டை எடுத்து நான் தண்ணியில போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இவங்க அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. கேட்டயான்ஸ் எல்லாம் தனியாகவும் ஆனயான்ஸ் எல்லாம் தனியாகவும் பிரிஞ்சிருவாங்க. அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் தனித்தனியாகவும் நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே தனித்தனியாகவும் வந்து போயிடுவாங்க. ஓகே, ஸோ Fe அயான், அயன் தனியாகவும் சல்ஃபேட் தனியாகவும், அமோனியா தனியாகவும் சல்ஃபேட் தனியாகவும், வாட்டர் H2O H+ தனியாகவும் OH- ஆகவும் பிரிஞ்சிரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கான கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன ஆனாலும் டிசோசியேட்டே ஆக மாட்டாங்க. டிசோசியேட்னா என்னது, பிரியறது, அயனைஸ் ஆகிறது, அயான்ஸா பிரியறது. அப்படி அயான்ஸா பிரியவே மாட்டாங்க. ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல யாரு மட்டும்தான் தண்ணியில பிரிஞ்சு போவாங்க, யாரு, வெளியில இருக்கிறவங்க மட்டும்தான். ஸோ இந்த பொட்டாசியம் வெளியில இருக்குல்ல, வெளியில இருக்கிறது மட்டும்தான் தண்ணியில அது தனியா பிரிஞ்சு போகுமே தவிர உள்ள இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷன்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாது. யாருக்கெல்லாம் இது பேசிக்கா இது வந்து கிளியர் மேம், பக்கா கிளியர் மேம், எனக்கு சூப்பரா புரிஞ்சிருச்சு மேம் அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு? வெரி குட், வெரி குட். ஸோ மோர் சால்ட் எடுத்து நம்ம தண்ணியில போடுறோம், இல்ல மோர் சால்ட்ல இருக்கக்கூடிய அயான்ஸுக்கெல்லாம் டெஸ்ட் பண்றோம்னா எஸ், அயன் 2+ தனியாகவும் NH4+ தனியாகவும் SO4 2- அயானுக்கும் நமக்கு டெஸ்ட் ரிசல்ட் தரும். ஏன்னா இவங்க எல்லாருமே ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கேட்டயான் தனியா ஆனயான் தனியா பிரிவாங்க. ஆனா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எது, எந்த அயான்ஸுமே தனியா பிரியாது, ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கிறது. ஓகே, இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட், lose their identity and dissociate into constituent simple ions in solution. இது யாரு சொல்லுங்க எனக்கு சாட்ல. இப்ப குவிஸ் படிச்சதை அப்பவே நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். ஓகே, I can promise you that by the end of the session இந்த சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவா புக்கின்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலுமே you will be able to attend. அப்போ நீ என் கூடயே சால்வ் பண்ணு. அப்பப்ப நான் கேட்கிற குவிஸ் क्वेश्चंसக்கும் அப்பப்ப கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடு. ஓகேவா? குயிக்லி. டபுள் சால்ட், வெரி குட். ஸோ டபுள் சால்ட் தான் they lose their identity and dissociate into constituent simple ions. நம்ம பார்த்தோம்ல NaCl எப்படி Na+Cl- வந்து பிரியும், அந்த மாதிரி இங்க பார்த்த அந்த மோர் சால்ட் அயன் 2+ தனியாகவும் SO4 2- தனியாகவும் இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூயன்ட் அயான்ஸா தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. அடுத்து இது யாருப்பா? do not lose their identity and never dissociate into simple ions. simple ionsா பிரியவே மாட்டாங்க, தன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து லூஸே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது வந்து யாரு? கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். வெரி குட். ஸோ இது வந்து யாரு? கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். வெரி குட். அடுத்து பாருங்க, முக்கியமா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மேம் லைவ் பிரைவேட் பண்ணுவீங்களா, பிரைவேட் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து சொல்றீங்க. சி, லாஸ்ட் மினிட்ல தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் மினிட்லயே வந்து படிச்சுக்கிட்டோம். ரெக்கார்டிங் தான் இருக்கே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சலிப்பு தன்மை வந்து இருக்கு. அதான் ரெக்கார்டிங் இருக்குல்ல, நான் எப்போ வேணா பார்த்துப்பேன்
எக்ஸாம் டேட் சொல்லட்டும், எக்ஸாமுடைய கடைசி வாரம் நான் படிச்சுக்கிறேன், லாஸ்ட் 2 weeks படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு தென்னாவெட்டு இருக்குல்ல, அதை வந்து ஐ வாண்ட் டு பிரேக். தட்ஸ் வை ஐ ரியலி வாண்ட் டு பிரைவேட் த லைவ். ஸோ இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே என் கூடவே சேர்ந்து படிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேடா. ஆமாண்டா ஜெனி, நான் ஆல்ரெடி டீச் பண்ணது தான்டா. எஸ், ஆல்ரெடி டீச் பண்ணது தான் ஜெனி. ஓகே, ஸோ ரிவைஸ் பண்றதுக்கு வேணுமா? சரி, ஓகே, அதை பத்தி நம்ம அப்புறமா வந்து பேசிக்கலாம். இப்போ லெட்ஸ் கண்டினியூ ஹியர். ஸோ இப்போ Werner தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். நீங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக உங்க போனை இப்படி வெர்டிகலா வச்சு எல்லாரும் சாட் பார்த்துட்டே இருக்காதீங்க. போனை ஹரிசான்டலா வச்சுக்கோங்க. எந்த நடுவில் எந்த காலோ வாட்ஸ்அப் மெசேஜஸோ இல்லை வேற ஷார்ட்ஸ் பார்க்குறதோ பண்ணாதீங்க. எவ்ரி 40 minutes இல்லைனா 30 minutes எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. நம்ம தண்ணி குடிக்கலாம், மெடிடேட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜாலியாக இன்னைக்கு இந்த சாப்டரை நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். நான் கொஷின் கேட்குறப்ப மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ், Werner தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ இப்போ இந்த வேர்னர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அவரோட ஃபுல் பேரு ஆல்ஃபிரட் வெர்னர். ஸோ இவரை வந்து நம்ம ஏன் ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா வெர்னர் தான். அடுத்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, he is taking cobalt 3 chloride எடுத்து அமோனியா கூட ரியாக்ட் பண்றார். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து அந்த ரியாக்ஷன் பண்றப்பையும் சவுண்ட் நாட் கம்மிங்கா 1 minute. MVSAT ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணா கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயா? இல்லை, MVSAT ஆஃப்லைன்ல வந்து அட்டெண்ட் பண்ணாதான். உங்களுக்கு நான் பேசுறது கிளியரா கேக்குதா? Is the voice completely audible for you? Yes na, chatல சொல்லுங்க கொஞ்சம். Yes, is my voice audible? Okay. Okay da, done. Clear? Okay. Super. So let's continue. Yeah, MVSAT போகணுமா? சரி, MVSAT எழுதிட்டு வாங்க. முதல்வன் ஃபியூச்சர்ல 10th இருக்குமான்னு எனக்கு தெரியலடா. இது நான் டிசைட் பண்றது கிடையாது. ஸோ இருக்குமா அப்படிங்கிறது I do not know. Okay, let me take the pen. Where is the pen? Yeah, okay. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கோபால்ட் 3 குளோரைடை எடுத்து அமோனியா கூட அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்குது. அதை வச்சு தான் என்னது, ஓஹோ நமக்கு வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் ரியலைசிங். ஓகே, நம்ம கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணுறாரு. ஆர் யூ ஆல் லிசனிங் ரைட்? நீங்கள் எல்லாருமே லிசன் பண்ணுறீங்க ரைட்? ஸோ கோபால்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் he is realizing. ஓகே, இது வந்து ஏதோ அயானிக் பாண்ட் கிடையாது, இது வந்து கோவேலன்ட் பாண்ட் கிடையாது, திஸ் இஸ் கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்கக்கூடிய என்னது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்றாரு. ஸோ COCl3 6 அமோனியா, COCl3 6 அமோனியா வந்து இருக்கு இதுல. ஓகே, ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் காம்பவுண்டோடைய கலர் வந்து நமக்கு எல்லோ கலர்ல இருக்கு. எப்படி? எல்லோ கலர்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா COCl3 5 அமோனியா இருக்கு. ஓகே, 5 அமோனியா வந்து இருக்கு. இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் பர்பிள் கலர். அது வந்து என்ன கலர்ல இருக்கு? பர்பிள் கலர்ல இருக்கு. அடுத்த காம்பவுண்ட் வந்து பாருங்க, he is getting 2 ஐசோமர். ஐசோமர் அப்படின்னா என்ன தெரியுமா?
அதோடைய ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும், ஆனால் அரேஞ்ச்மெண்ட் வந்து அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ் ஐசோமர்னா ஆப்போசிட், சிஸ் ஐசோமர்னா பக்கத்தில். ஸோ டிரான்ஸ் COCl3 4 அமோனியா, ஓகே, சிஸ் COCl3 4 அமோனியா. இப்போ இந்த ஐசோமர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. இது கிரீன் கலர்ல இருக்கு, இது வந்து வயலட் கலர்ல இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாமே அவர் அப்சர்வ் பண்றது. 1 mole ஆஃப் காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸை 1 mole வந்து எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு எக்ஸஸ் ஆஃப் சில்வர் அயான் கூட ரியாக்ட் பண்றாரு. ஸோ சில்வர் அயான் என்ன தெரியுமா பண்ணுது? இங்க இருக்கிற குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோ, குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ அவருக்கு AgCl precipitate ஆகும். சில்வர் Ag பிளஸ் கூட Cl மைனஸ் ரியாக்ட் பண்ணி AgCl precipitate ஆகும். சரி, ஓகே, எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் AgCl precipitate ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல 3 மோல்ஸ், அடுத்த காம்ப்ளெக்ஸ்ல 2 மோல்ஸ், அடுத்த 2 காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மோல். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல வெளியில இருக்கிறவன் மட்டும்தான் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவான், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவன் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? தோ இந்த எல்லா காம்பவுண்ட்லயுமே 3 குளோரின் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல வெளியில, அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில 3 குளோரின் இருக்கு. அதனால தான் 3 AgCl precipitate ஆயிருக்கு. செகண்ட் காம்பவுண்ட்ல 2 குளோரின் வெளியில இருக்கு, அதனால தான் 2 AgCl precipitate ஆயிருக்கு. அடுத்த காம்பவுண்ட்ல ஒரு AgCl தான் நமக்கு கிடைக்கும். சரியா? சோ இத வந்து நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. வெரி குட், that is called as counter ions. சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா postulates of Werner's theory. This is a very important 5 mark question. Postulates of Werner's theory is a 5 mark question. So இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம கையில இருக்கு இல்லையா? So this is the coordination compound. So இப்போ இதுல நமக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்காங்க இல்லையா, அவங்க பேரு அயனைசேஷன் ஸ்பியர். இப்போ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாதானே தமிழ்ல நான் சொல்லி தரது புரியும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே நான் இங்கிலீஷ்ல சொல்லி தரது புரியும். அதே மாதிரியே இனிமே இந்த சாப்டர் ஃபுல்லா நான் உங்களுக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொன்னாலே உங்களுக்கு அது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற காம்பவுண்ட்ஸ்னு புரியணும். அயனைசேஷன் ஸ்பியர்னு சொன்னாலே வெளியில இருக்கிறதுன்னு புரியணும். அப்போ அதுக்கான ஒரு டெஃபினிஷன்லாம் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த லாங்குவேஜ் புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த சாப்டரே வந்து புரியும். ஓகே, ஸோ நல்லபடியா கவனிங்க. அடுத்து இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெளியில இருக்கிறத அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் ஸ்பியர்ல இருக்கிற எல்லாருமே டைட்லி பவுண்டா இருப்பாங்க. டைட்லி பவுண்டுனா அந்த பாண்டு ரொம்ப டைட்டா பாண்ட் ஆகி இருக்கும், டைட்லி பவுண்டா இருப்பாங்க. அவுட்டர் ஸ்பியர்ல எல்லாருமே லூஸ்லி பவுண்டா தான் இருப்பாங்க. அதனாலதான் இவன் ஈஸியா டிசோசியேட் ஆகுறான், அயனைஸ் ஆகுறான், வேற ஒரு ரியாக்டன் கூட பார்ட்டிசிபேட் பண்றான். இப்போ இங்க கவனிங்க, இன்னொரு 2 பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தங்க மெட்டல், ஒருத்தங்க லிகாண்ட். ஓகே, சோ இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க தான் யாருன்னா லிகாண்ட். அவங்க தான் யாரு, பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட்ல இருக்கிறவங்க தான் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ லிகாண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, லிகாண்ட் ஆர் எலக்ட்ரான் டோனார். எலக்ட்ரானை டொனேட் பண்றவங்க தான் வந்து லிகாண்ட். அந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க யாரு, எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் சென்ட்ரல் மெட்டல் இல்லைன்னா மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்சிமம் இந்த சென்ட்ரல் மெட்டல்ல யார் இருப்பாங்க அப்படின்னா 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த பாக்ஸ் தான் நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். யூ ஆல் லிசன் பண்ணா புரியும். ஓகே, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க்,
இருக்கு இல்லையா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் நமக்கு மோஸ்ட்லி இந்த சென்ட்ரல் மெட்டலாக வந்து இருக்கும். அதை தாண்டி சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இவங்களும் நமக்கு சென்ட்ரல் மெட்டல் அயோனா வந்து இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லைனா சென்ட்ரல் மெட்டல் அயான். ஓகே, வெளியில இருக்கிறவங்க பேர் என்ன தெரியுமா? வெளியில இருக்கிறவங்க பேரு கவுண்டர் அயான். வெளியில இருக்கிறவங்க பேரு கவுண்டர் அயான். சரி, ஏன் இவங்களுக்கு கவுண்டர் அயான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க. கவுண்டர் அயானோட சார்ஜ் மைனஸ்னா அப்போ இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் நெகட்டிவ்னா கவுண்டர் அயானோட சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும். அதனாலதான் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுனால கவுண்டர் அயான் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? யா. precipitation அப்படின்னா என்னது? இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு நான் ஈஸியா வந்து சொல்றேன். மண்ணு இருக்கு, மண்ணுல நான் வந்து தண்ணி ஆட் பண்றேன். ஓகே, நல்லா கலக்கிடுறேன். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா மண்ணு கீழே எனக்கு தனியா படிஞ்சிரும்ல, அந்த ப்ராசஸ் தான் precipitation அப்படின்னு சொல்றோம். ஓகே, பால் இருக்கு, லெமன் புழியறேன், பால் அப்படியே வந்து கட்டியாகி ஒரு மாதிரி தயிர் மாதிரி ஆகி கீழே தனியா படிஞ்சிரும், தண்ணி தனியா மேலே போயிடும் இல்லையா? சாலிட் பார்ட்டிகல்ஸ் கீழே செட்டில் ஆகிறது தான் precipitation அப்படின்னு சொல்லுவோம். தீமினல் ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? அப்போ அதுலேயே வந்து உங்களுக்கு சாம் ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அவங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஆல்சோ எங்களுக்கும் மெயில் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு டைப்ஸ் ஆஃப் வேலன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேலன்சி வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் இஸ் பிரைமரி வேலன்சி அண்ட் த அதர் இஸ் செகண்டரி வேலன்சி. ஸோ பிரைமரி வேலன்சினா என்ன தெரியுமா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல். இங்க சென்ட்ரல் மெட்டல் யார்? சாட்ல சொல்லுங்க. வாட் இஸ் த சென்ட்ரல் மெட்டல் ஹியர்? What is the central metal here? லாஸ்ட் லைவ்ல 10th புக் பேக் நடத்தல அப்படின்னா எனக்கு புரியலடா. புக் பேக் தாண்டா நடத்தினேன். கோபால்ட், வெரி குட். ஓகே, ஸோ இந்த இடத்துல கோபால்ட் தான் நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல். ஸோ இந்த கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து என்னது? பிரைமரி வேலன்சி. ஸோ இந்த கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், சென்ட்ரல் மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் பிரைமரி வேலன்சி. அடுத்து செகண்டரி வேலன்சினா என்ன தெரியுமா? கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி வேலன்சி என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் லிகாண்ட். இங்க லிகாண்ட் யாரு? லெட் மீ நோ இந்த chat section. இங்க who is the ligand பா? லிகாண்ட் தான் எலக்ட்ரான் டோனார்ஸ் இல்லையா? இங்க லிகாண்ட் வந்து யாரு? Who is the ligand? அமோனியா. வெரி குட். ஸோ இந்த இடத்துல அமோனியா எவ்வளோ இருக்கு? 6 அமோனியா இருக்கு. அப்போ இங்க கோஆர்டினேஷன் நம்பர் என்னது? 6. ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் நம்பர்னாலும் சரி, நம்பர் ஆஃப் லிகாண்ட்னாலும் சரி, செகண்டரி வேலன்சினாலும் சரி, மூணுமே வந்து சேம் தான். ஓகே, ஓகேடா. இப்போ நம்ம postulates of Werner's theory பார்க்கலாம். 1 minute. யா, இப்போ நான் சாப்டரோட 1 ஷார்ட்ரா கம்ப்ளீட் சாப்டர் நடத்திட்டு இருக்கேன்டா. இப்போ நான் கொஸ்டின் ஆன்சர் புக் பேக் நடத்தலடா தர்ஷனா. சரியா? ஓகே, கவனிங்க. postulates of Werner's theory நம்ம எப்படி வந்து ஆன்சர் வந்து எழுத போறோம் அப்படின்னா, மொத்தமா 2 டைப் ஆஃப் வேலன்சி இருக்கு. ஒன் இஸ் பிரைமரி வேலன்சி, இன்னொன்று வந்து செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சினா என்னதுப்பா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் தான் பிரைமரி வேலன்சி. செகண்டரி வேலன்சினா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன? நம்பர் ஆஃப் லிகான்ஸ் தான் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, இப்போ பிரைமரி வேலன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லையா?
மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். மோஸ்ட்லினா மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் நமக்கு இருக்கும். ஒரு சில கேசஸில் தான் நமக்கு ஜீரோவாக வந்து இருக்கும். இப்போது அதை இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை, இப்போ ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ் இருந்தால் தானே நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸில் யாருப்பா வந்து நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல்? கோபால்ட் தான் இல்லையா? கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாமா? கோபால்ட்டுக்கு தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. 3 குளோரின் இருக்கு. -1 × 3 -3. அமோனியாக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. உங்களுக்கு தெரியாதுன்னா நான் அதெல்லாமே ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லித்தரேன். இப்போ கவனிங்க. 0 which is equal to, எப்பயுமே எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ல நமக்கு 0 கிடைக்கும். அப்ப நமக்கு x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? -3 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா +3. ஸோ இங்க நமக்கு கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? +3. ஓகே, அடுத்துடா. ஆமாண்டா, உங்க லாங்குவேஜ் சொன்னா நான் புக்குன்னு சே டீச் பண்றேன், சரியாடா? ஓகே, கவனிங்க. இப்போ செகண்டரி வேலன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் that is satisfied by நெகட்டிவ் அயான்ஸால அது சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இல்ல நியூட்ரல் மாலிகூல்ஸா இருக்கலாம், இல்லனா பாசிட்டிவ் அயான்ஸால கூட அது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இப்போ இங்க லிகாண்ட் யாரு? அமோனியா தான் லிகாண்ட். எத்தனை லிகாண்ட் இருக்கு? 6 இருக்கு. சோ இங்க கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? 6. 6 is the answer. இப்போ வெர்னர் தியரி படி 2 ஸ்பியர்ஸ் இருக்கும். அப்ப பார்த்ததுதான். ஒன்னு வந்து யாரு? இன்னர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர்ல இருக்கிற குரூப்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ஃபர்ம்லி அட்டாச்டு. அதை தான் நான் சொன்னேன், டைட்லி பவுண்டுன்னு அர்த்தம். ஃபர்ம்லி அட்டாச்னாலும் டைட்லி பவுண்ட்னாலும் சேம் தான். ஓகே, இதே நமக்கு அவுட்டர் ஸ்பியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப லூஸ்லி பவுண்டா தான் வந்து இருப்பாங்க. அதனாலேயே வந்து அது வந்து என்ன ஆயிடும்? நமக்கு டிசால்வ் ஆகி போயிடும். ஓகே, நீ தண்ணியில போட்ட அப்படின்னா தண்ணி கூட டிசால்வ் ஆகி அயனைஸ் ஆகி போயிடும். இப்போ வெர்னர் சொன்ன தியரி வந்து முடிஞ்சது. ஓகே, இப்போ வெர்னர் சொன்னதுல ஒரு சில விஷயம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. ஒரு சில விஷயம் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறத வெர்னரால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. எக்ஸாம்பிள், வெர்னர் எடுத்த உடனே கண்டுபிடிச்சதே எதை வச்சு? கலரை வச்சு இல்லையா? ஆனா ஏன் ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கலர்டா இருக்கு, ஏன் ஒரு சில காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கலரே இல்லை அப்படிங்கறதெல்லாம் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, ஸோ ஈவன் தோ வெர்னர் தியரி நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே முக்கியமா இந்த 2 வார்த்தை தாண்டா முக்கியம். கலரும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரால் எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? he is not able to explain கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஏன் ஒரு சிலது கலர்டா இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஏன் ஒரு சிலது வந்து பாராமேக்னெட்டிக்கா இருக்கு, ஏன் ஒரு சிலது வந்து டயாமேக்னெட்டிக்கா இருக்கு அப்படிங்கிற அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் தான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி. ஓகே, இப்போ வெர்னர் தியரி பார்த்துட்டோம். ஒரு சில டெஃபினிஷன் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெஃபினிஷன்ஸ் தான் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல நமக்கு வந்து கேட்பாங்க. தேவி பிரியா, அதானடா நான் சொல்லிட்டு இருக்கேன், டீச் பண்றப்போ எது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸையும் நான் இப்போ சொல்லி தானடா நடத்திட்டு இருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸோட லிசன் பண்ணணும், புரியுதா? யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ், அப்பதானே உனக்கு புரியும். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து என்னது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது ஒவ்வொன்றுமே டெஃபினிஷனா கேட்பாங்கடா. கோஆர்டினேஷன் என்டைட்டி. ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படிங்கிறது வந்து என்னது? ஓகே, ஸோ ஒரு கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ அயானா இருக்கலாம், இல்லைனா ஒரு நியூட்ரல் மாலிக்யூலா வந்து இருக்கலாம், சரியா? ஸோ இதில் கோஆர்டினேஷன் என்டைட்டி எது அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? நமக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ற லிகாண்ட் இருப்பாங்க, அப்புறமா அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிற சென்ட்ரல் மெட்டல் வந்து இருப்பாங்க இல்லையா, சென்ட்ரல் மெட்டல் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ டைட்லி பவுண்ட் இன்னர் ஸ்பியரான இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் வந்து கோஆர்டினேஷன் என்டைட்டி. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். செகண்ட் டெஃபினிஷன் என்ன தெரியுமா?
சென்ட்ரல் மெட்டல் அப்படின்னா என்ன, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்ல சென்ட்ரல் மெட்டல் அயன் அப்படின்னா என்ன. சோ இங்க நமக்கு வந்து இருக்கு இல்லையா கோபால்ட், அதுதான் வந்து சென்ட்ரல் மெட்டல். இது எங்க இருக்கும் அப்படின்னா சென்டர்ல இருக்கும். இந்த கோபால்ட்டை சுத்தி தான் பாத்தீங்க அப்படின்னா லிகாண்ட் எல்லாமே இருக்கும். 6 அமோனியாவா, 6 அமோனியாவும் எப்படி இருக்கும், இந்த கோபால்ட்டை சுத்தி தான் இருக்கும். இந்த கோபால்ட்டை சுத்தி தான் இருக்கும். ஓகேவா? சோ அதனாலதான் அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், புரியுதா? அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், சென்ட்ரல் மெட்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, சோ இந்த சென்ட்ரல் மெட்டல்ல வந்து நமக்கு என்ன ஆகுது, இந்த ஒவ்வொரு லிகாண்டும் one pair of electrons-ஐ போயிட்டு டொனேட் பண்ணும். ஒவ்வொரு லிகாண்டும் ஒவ்வொரு pair of electrons வந்து என்ன ஆகும் அப்படின்னா டொனேட் பண்ணும். சரியா? சோ அதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லனா சென்ட்ரல் மெட்டல் அயான். ஓகே, மூணாவது என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் லிகாண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இங்க லிகாண்ட் யாருடா, அமோனியா தான் வந்து லிகாண்ட். ஓகே, சென்ட்ரல் மெட்டல் கூட லிகாண்ட் வந்து பவுண்ட் ஆகி இருக்கும். இந்த லிகாண்ட் தான் எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணும், டொனேட் பண்ணும். எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணும், டொனேட் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது எது உங்களுக்கு தெரியும்டா. கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது என்னது, இந்த ஸ்கொயர் பிராக்கெட், இதுதான் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் வந்து என்னது, கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர், நம்பர் ஆஃப் லிகாண்ட். இங்க கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது 6. ஓகே, so that is the coordination number. okay, எவ்வளவு லிகாண்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as coordination number. இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிளியர், பக்கா கிளியர், எனக்கு சாட்ல சொல்லுங்க யார் யாருக்கெல்லாம் கிளியர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். யாரும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம், பட் வாட் யூ கேன் டூ இஸ் ரெண்டும் சேம் தான்டா, பாண்டு கோஆர்டினேஷன் என்டிட்டி எல்லாமே வந்து சேம் தான். ஆல் யூ கேன் டூ இஸ் ஓப்பன் யுவர் புக் அண்ட் தென் லிசன். எனக்கு லிசன் பண்ணா போதும், யாரும் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க, பட் மை கிளாஸ் வில் பி லிட்டில் பிட் ஃபாஸ்டர் போக போக. ஓகே, யா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பேஸ்ட் ஆன் நெட் சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ், நல்லா கவனிங்க, சார்ஜ் ஆன் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் மேலே இருக்கிற சார்ஜின் அடிப்படையில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 3ஆ பிரிக்கிறேன். ஓகே, 3 டைப்ஸாக பிரிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் லிகாண்ட், கைண்ட் ஆஃப் லிகாண்டுடைய அடிப்படையில் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2ஆ பிரிக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் சார்ஜ் நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் ஆகும், ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் ஆகும், அடுத்து வந்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆகும் நம்ம பிரிக்கிறோம், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆகும் நம்ம வந்து பிரிக்கிறோம். அடுத்து கைண்ட் ஆஃப் லிகாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோமோலெப்டிக்காவும் அண்ட் தென் ஹெட்டிரோலெப்டிக்காவும் நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, ஸ்கொயர் பிராக்கெட்டோடைய சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டோடைய சார்ஜ் நெகட்டிவா இருந்தா அனயானிக், ஸ்கொயர் பிராக்கெட்டோடைய சார்ஜ் வந்து நியூட்ரலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இங்க வந்து நமக்கு இந்த கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, கேன் வி ஆல் லிசன்? வெரி குட். ஸோ நம்ம யா இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸை நான் எடுத்துக்கிறேன், CONH3 6 times Cl3 இருக்கா, Cl3.
இப்போ நீங்கள் நல்லா கவனி, வெளியில் இருக்கிற கவுண்டர் அயானோட சார்ஜ் வந்து என்னது? வெளியில் இருக்கிற கவுண்டர் அயான் சார்ஜ் என்னடா? கவுண்டர் அயான் சார்ஜ் நெகட்டிவ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸ்? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்மளோட இதோட சார்ஜ் வந்து என்னவா இருக்கும்? இட் வில் பி பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். சாரி, பொட்டாசியம் 3 டைம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன், சரியா? ஓகே. இப்போ பொட்டாசியம் என்ன சார்ஜ்? K+, கரெக்டா? பொட்டாசியம் வந்து என்னது? K+. பொட்டாசியம் பாசிட்டிவ்னா அப்போ அதோட அப்படியே ஸ்கொயர் பிராக்கெட் நெகட்டிவாக தானே இருக்கும், நெகட்டிவாக தானே இருக்கும். ஸோ அப்போ இது வந்து என்னது? ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட்டு என்ன சார்ஜ் வருது? ஓகே. நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே எந்த ஒரு சார்ஜுமே வந்து இருக்காது. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. கவுண்டர் அயானே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிக்கல் டெட்ரா கார்போனில் இருக்குன்னு வச்சுக்கோ, மேலே சார்ஜே இல்லை, சரியா? மேலே வந்து நமக்கு எந்த ஒரு சார்ஜுமே வந்து இல்லை அப்படின்னா அது வந்து என்னது? நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகே. இப்போ ஹோமோலெப்டிக் ஹெடிரோலெப்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட், ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோ, அது வந்து ஹோமோலெப்டிக். ஒரு டைப் ஆஃப் லிகாண்டுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்னது? தட் இஸ் ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஓகே, நல்லா கவனிங்க. எனக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் கோபால்ட், அமோனியா 6 டைம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே பார், அமோனியா 6 டைம்ஸ், புரியுதா? இதுக்கு மேலே சார்ஜ் எல்லாம் இருக்குண்டா, அதெல்லாம் விட்டுரு. ஆனால் நீங்க நோட் பண்ண வேண்டியதை மட்டும் பார், அமோனியா தான் இருக்கு, ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் தான் 6 வாட்டி வந்து இருக்கு. அப்போ அது வந்து என்னது? ஹோமோலெப்டிக். ஹெட்டிரோலெப்டிக் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? 2 டிஃப்ரெண்ட் ஆர் 2-3 லிகாண்ட்ஸ் வந்து நமக்கு இதுல இருக்கும். ஓகே, நல்லா பாரு, அமோனியாவும் இருக்கு 3 டைம்ஸ், குளோரினும் இருக்கு 3 டைம்ஸ். ஓகே, ஸோ தென் இட் இஸ் ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹோமோலெப்டிக் அப்படின்னா 1 தான் இருக்கும், ஹெட்டிரோலெப்டிக்னா 2 இருக்கும். ஓகே, ஸோ நவ் நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைம் ஐ வில் ஹாவ் கப் ஆஃப் வாட்டர் அண்ட் பி பேக். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 யார் யாருக்கு இருப்பாங்க, -2 யார் யாருக்கு இருப்பாங்க, 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எந்தெந்த காம்பவுண்டுக்கு, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் யார் யாருக்குன்னு எழுதியிருக்கேன். ப்ளீஸ் டு டேக் அ நோட். இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வில் பி ஆஸ்கிங் யூ கொஸ்டின். ஓகே,
எஸ் வந்தாச்சா? நோட் பண்ணியாச்சா? யாரெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க? யாரெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க? டேய் வந்தாச்சாடா? சாட்ல ஒரு எஸ் நோ சம்திங். பிரிடன்டா, பிஒய் என்பது பிரிடன். பிஒய்னா பிரிடன். ஓகே சூப்பர், பண்ணியாச்சா? செம. ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்க. EN அப்படிங்கிறது எத்திலீன் டயமன். EN வந்து எத்திலீன் டயமன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு கால்குலேட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வேணும், எனக்கு வந்து மேம் ஐ வாண்ட் டீட்டெயில்டு IUPAC nomenclature அப்படின்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். விச் இஸ் இந்த பிளேலிஸ்ட், இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, செகண்ட் மிட்டம்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து உங்களுக்கு IUPAC nomenclature வந்து இருக்குது. ஓகே. யூ ஹாவ் டு டெல்டா, உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ கோபால்ட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். யாரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அமோனியாவுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னடா? 0. குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. -1 × 3 -3 ஈக்குவல் டு மொத்தமாக 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கு. வெரி குட். ஓகே. அடுத்தது பாருங்க, நமக்கு இங்கே என்ன இருக்கு? இந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் பொட்டாசியம் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இல்லை அயனுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். பொட்டாசியமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. 4 இருக்கு அப்படின்னா +4. அயனுக்கு எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். நைட்ரில் சயனைடுக்கு வந்து என்ன வரும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. கரெக்டா? சயனைடுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? -1. 6 டைம்ஸ் இருக்கு, 6 டைம்ஸ் இருக்கு, which is equal to 0. 6 அந்த பக்கம் போயிடுச்சு, 4 அந்த பக்கம் போயிடுச்சு. 6 - 4 2. வெரி குட். எக்ஸ் ஈக்குவல் டு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. சரியா? என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +2ல இருக்கு. வெரி குட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை நம்ம வந்து நேம் பண்ணணும் அப்படின்னா வாட் ஷுட் வி டூ? இஃப் வி ஹாவ் டு நேம் அ பர்டிகுலர் காம்பவுண்ட் அப்படின்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸை பார்க்கணும். இது வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா ஆனயானிக் காம்ப்ளெக்ஸா அப்படின்னு. ஸோ கேட்டயானிக்கை ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். ரெண்டாவதாக தான் நீங்கள் ஆனயானிக்கை வந்து நேம் பண்ணணும். கேட்டயானிக்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? வெரி குட். லிகாண்டில் ஒரே லிகாண்டே 2 வாட்டி இருந்துச்சுன்னா டை, ட்ரை, டெட்ரா, பென்டா அப்படின்னு வந்து எழுதிக்கணும். நிறையா லிகாண்ட் இருந்துச்சுன்னா அப்போ அவங்க எல்லாருமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ மெட்டலை நேம் பண்ணணும். மெட்டலை நேம் பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று என்னது? நம்ம மெட்டல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா மெட்டலோட பேர் அப்படியே இருக்கும். ஓகே. இதே நம்மளோட காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா மெட்டல் கூடவே ஏட்டுன்னு ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ கொபால்டேட், ஃபெரேட், அர்ஜென்டேட் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்கள் பிராக்கெட் போட்டு ரோமன் நம்பரில் எழுதணும். என்ன பண்ணணும்? ரோமன் நம்பரில் எழுதணும். ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்க்கான ஐடென்டிஃபிகேஷன். ஸோ டக்குன்னு எனக்கு சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. இங்கே டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் என்னது? பொட்டாசியம் பாசிட்டிவ். இப்போ தானே ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாரும் வந்து எழுதினீங்க. எனக்கு சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இதை டீட்டெயில்டாக நான் வீடியோலையும் சொல்லி கொடுத்துருக்கேன், லைவ் கிளாஸும் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்த போகிறேன். அண்ட் இது வந்து என்னவா இருக்கும்? அப்போ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் அ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கே கேட்டயானை நேம் பண்ணிட்டு தான் ஆனயானை நேம் பண்ணுவேன். அடுத்து பாருங்க, குளோரின் நெகட்டிவ். அப்போ இந்த காம்பவுண்டு பாசிட்டிவ். அப்போ நான் இங்கே காம்பவுண்டை நேம் பண்ணிட்டு தான் இந்த குளோரினை நேம் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் அ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஓகே. இப்போ ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு பாரு. ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட்ல இந்த மாதிரி ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்கொயர் பிராக்கெட் எப்பயுமே இட் வில் பி அ கேட்டயான். ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் கேட்டயானா இருப்பான், செகண்ட் இருக்கிறவன் வந்து
he'll be anion. செகண்டா இருக்கிறது வந்து நமக்கு anion வந்து இருக்கும். ஓகே, so type of complexல first பூனை, first cation. ஓகே, செகண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா you have to name the anion. அடுத்து பாருங்க, ligand உடைய பேரு. இதெல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு எழுதிக்கோங்க. சரியா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்களாம் லைக் பட்டனை அடிச்சு தாக்கிருங்க. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1K லைக் நம்ம அடிக்கிறோம். ஓகே, H2O இருக்குன்னா அது பேரு aqua. அமோனியா இருக்குன்னா அது பேர் அம்மன். 2 M வருது பேர் அம்மன். CO இருந்துச்சு அப்படின்னா கார்போனில். NO இருந்துச்சுன்னா நைட்ரோசில். O2 இருந்ததுன்னா டைஆக்சிஜன். N2 இருந்தா டைநைட்ரஜன். இந்த காம்பவுண்ட் பேர் CH2 NH2 CH2 NH2. இதுதான் ஒன்றும் இல்லை, எத்திலீன் டயமின் EN. ஸோ எத்திலீன் டயமின் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா தட் இஸ் EN அப்படின்னு இருந்துச்சுன்னா எத்திலீன் டயமின். we will be writing ஈத்தேன் 1,2 டயமின். ஓகே, PY இருந்துச்சுன்னா பிரிடின். பாண்டிச்சேரி கிடையாது. PY இருந்துச்சுன்னா வந்து என்னது? பாண்டிச்சேரி. புதுவைன்னு எழுதிடாதீங்க. இட் இஸ் பிரிடின். ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ அடுத்துடா புரோமிடோ. BR மைனஸ் இருந்ததுன்னா புரோமிடோ, குளோரிடோ. குளோரோ நிறைய பேர் தப்பா எழுதுவீங்க, குளோரோ புரோமோ ஃப்ளூரோ அப்படின்னு. தட் இஸ் ராங். ஓகே, அடுத்து குளோரிடோ, புரோமிடோ, ஃப்ளூரிடோ. CN இருந்துச்சுன்னா சயனிடோ, காப்பாசி. ஏன்னா இந்த இடத்துல கார்பன் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. நல்லா கவனி, CNல கார்பன் இஸ் த டோனார் சைட். அப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சயனிடோ காப்பாசி. சயனிடோ காப்பாசி. இதே நமக்கு NC இருக்குன்னு வச்சுக்கோ, NCல நைட்ரஜன் தான் எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணுது. ஓகே, அப்போ அது பேர் என்னது? சயனிடோ காப்பா N. ஸோ இந்த மாதிரி CNNC டபுள் சைடு டிஷர்ட் மாதிரி இது உல்டாவா மாற்றி போடுறோம் இல்லையா? 2 டிஃப்ரெண்ட் டோனார் சைட் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த மாதிரி லிகாண்டுக்கு பேரு, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, அதுதான் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். அதுக்கு பேர் தான் என்னது? ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஓகே, இதே OH மைனஸ் இருக்குன்னா அதுக்கு பேரு ஹைட்ராக்சிடோ. ஹைட்ராக்சிடோ. வெரி குட். ஆனியானிக் லிகாண்ட்ஸ் பார்க்க போறோம் இப்போ நம்ம. கார்போனேட்டோ, நைட்ரேட்டோ, 3 கீழே வரும்டா. அடுத்து வந்து நைட்ரீட்டோ. நல்லா கவனிங்க, நைட்ரீட்டோ. இந்த NO2 வந்துச்சுன்னா நைட்ரஜன் டொனேட் பண்ணுச்சுன்னா காப்பா N. ONO அதுவும் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ONO வந்துச்சுன்னா ஆக்சிஜன் வந்து டொனேட் பண்ணுது. சரியா? அப்ப அது வந்து என்னது? தட் இஸ் ஆல்சோ அகெயின் அ ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஓகே, இந்த இடத்துல நமக்கு நைட்ரஜனும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணலாம், ஆக்சிஜனும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணலாம். ஆனா ஒரே நேரத்தில் 2 பேரும் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண முடியாது. ஒரே நேரத்தில் 2 பேரும் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ண முடியாது. சல்ஃபேட்டோ, சல்ஃபிடோ. ஸோ அடுத்து பாருங்க EDTA. EDTA வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் அ ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். ஹெக்ஸாடென்டேட்னா என்னப்பா? வாட் இஸ் ஹெக்ஸாடென்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் கேன் பி ஆஸ்க்டுனா creative 1 mark question. Okay, hexadentate அப்படினா donates 6 pair of electron. Donates 6 pair of electrons. Okay, monodentate அப்படினா ஒரு pair of electrons தான் donate பண்ணும் அப்படின்னு அர்த்தம். Ambidentate அப்படினா 2 different donor site இருக்குன்னு அர்த்தம். Ambidentate அப்படினா 2 different donor site இருக்குன்னு அர்த்தம். இதே எத்திலீன் டயமின் பாருங்க, EN இருக்கு இல்லையா? எத்திலீன் டயமின் EN வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பைடென்டேட். பைடென்டேட்னா என்ன தெரியுமா? இட் ஹாஸ் 2 டோனார் சைட். ஓகே, which means ஒரே நேரத்தில் 2 pair of electrons டொனேட் பண்ணும். ஓகே, ஒரே நேரத்தில் 2 pair of electrons டொனேட் பண்ணும். சரியா? அதே தான் கார்போனேட்டோவும். ஓகே, டன். ஸோ கவனிங்க, அடுத்த கேட்டயோனிக் லிகாண்ட் நேம்ஸ்ல நைட்ரோசோனியம் அண்ட் தென் நைட்ரோனியம். இப்போ ஆனியானிக் லிகாண்ட் நேம் எல்லாமே வந்து பாருங்க, குளோரிடோ, ஃப்ளூரிடோ, அயோடிடோ, ஓன்னு வந்து முடிஞ்சது. ஆனால் கேட்டயானிக் லிகாண்ட் நேம் பார் இஎம் அப்படின்னு முடியுது. நைட்ரோசோனியம், நைட்ரோனியம் அப்படின்னு நமக்கு முடியுது. ஓகே,
இப்போ நம்ம லிகாண்டுடைய பேர் எப்படி பார்க்கலாமா? கேட்டயானிக்னா இஎம்னு முடியும், ஆனயானிக்னா ஓ அப்படின்னு முடியும். ஆட் ப்ரெஃபிக்ஸ் ஃபார் த லிகாண்ட். ஃபர்ஸ்ட் 2 லிகாண்ட் இருக்கு, 3 லிகாண்ட் இருக்குன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே லிகாண்டே 2 வாட்டி இருக்காங்கன்னா டை, ட்ரை, டெட்ரா, பென்டா இதெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்க இங்க பார்க்கலாம் 4 டைம்ஸ் ஆஃப் சயனிடோ குளோரிடோ 2 பேர் இருக்காங்க. குளோரிடோ சயனிடோல யாருடா ஃபர்ஸ்ட் வருவாங்க? CHCl. குளோரிடோ சயனிடோல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? குயிக்கா சொல்லுங்க. டேய் ஆல்பபெட்ஸ் தெரியாதா? யாருமே கவனிக்கலையா? பிரெட்டி கேர்ள், நான் இங்க யாரெல்லாம் கதை பேசுறாங்களோ எல்லாரையும் நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன். வெட்டி கதை வெட்டி கதை வெட்டி கதை. மூட்டைப்பூச்சி கொல்லும் நவீன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் பண்றதுக்கு யாருக்காவது மாடரேட்டிங் கொடுத்து அவங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துடலான் இருக்கேன். வெட்டி கதை பேசுறவங்களை வந்து பிளாக் பண்ணணும் லைவ்லேருந்து, அவ்வளோதான். 10,000 ரூபாய் மாசம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போட்டுடலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? குளோரிடோ தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வரும். 2 குளோரிடோ இருக்கு, அப்போ டை குளோரிடோ கரெக்டா? 4 சயனிடோ இருக்கு, அப்போ டெட்ரா சயனிடோ. டெட்ரா சயனிடோ காப்பா சி இல்லையா? ஏன்னா சயனிடோ வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். அப்புறமா நம்ம மெட்டலை வந்து நேம் பண்ணும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிகாண்டுக்கு அப்புறமா தான் மெட்டலை நம்ம நேம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லிகாண்டு, அதுக்கப்புறமா தான் மெட்டல். ஓகே, ஸோ குளோரிடோக்கு அப்புறமா சயனிடோ வரும். இப்போ நல்லா கவனிங்க, எத்திலீன் டயமின் எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய மோனோடென்டேட் அதுதான நார்மலான லிகான்ஸ். அடுத்து வந்து பைடென்டேட். பைடென்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் டொனேட்ஸ் 2 pairs of electrons அர்த்தம். பைடென்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் எத்திலீன் டயமின். ஓகே, ஸோ எத்திலீன் டயமின் மாதிரி பைடென்டேட் லிகாண்ட் வந்துச்சுன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இங்க நீங்க டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா, ஹெப்டா அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரியே பைடென்டேட் லிகாண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க என்ன தெரியுமா எழுதுறோம்? பிஸ், ட்ரிஸ், டெட்ராக்கிஸ், பென்டாக்கிஸ்ன்னு எழுதுறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா இது ஒரு இதுவே 2 pairs of electrons டொனேட் பண்ணும். பிகாஸ் ஒரு ஆட்டமே வந்து நமக்கு இதுல வந்து it donates 2 pairs of electrons. That's why. அடுத்து பாருங்க, நேமிங் த மெட்டல். நம்ம வந்து மெட்டலை வந்து எப்படி நம்ம நேம் பண்றோம்? ஓகே, மெட்டல் வந்து நேம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸான்னு பார்க்கணும். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் இல்ல நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா மெட்டல் பேர் அப்படியே இருக்கும். கோபால்ட்னா கோபால்ட், அயன்னா அயன், சில்வர்னா சில்வர் அப்படியே இருக்கும். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னா 8ன்னு ஆட் பண்ணிக்கணும். கோபால்டேட், ஃபெரேட், அயனேட்னு எழுதக்கூடாது, ஃபெரேட் அப்படின்னு எழுதுறோம். சில்வரேட்னு எழுதக்கூடாது, அர்ஜென்டேட் அப்படின்னு எழுதுறோம். ஸோ நல்லா கவனிங்க, இது என்ன காம்ப்ளெக்ஸ்? கேட்டயானா ஆனியானா? சாட்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதனால தான் நான் லைவ் வந்திருக்கேன். இல்லைனா என்ன பண்ணிடலாம், நம்ம ரெக்கார்டிங் வீடியோவே பார்த்துக்க சொல்லிடலாமா? அப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டோமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்டா. டக்குன்னு சொல்லுங்க, இது என்ன காம்ப்ளெக்ஸ்? டேய் பொட்டாசியம் பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ். திஸ் இஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ல மெட்டல் நேம் பண்ணனும்னா அயன் எஃப்இன்னு இருக்கு, அயன்னு எழுத மாட்டீங்க. யூ வில் பி ரைட்டிங் இட் ஆஸ் ஃபெரேட் அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இது என்ன காம்ப்ளெக்ஸ்? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா? குளோரின் மைனஸ், அப்போ ஸ்கொயர் பிராக்கெட் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ அது பேரை வந்து என்ன பண்ணுவீங்க? திஸ் இஸ் அ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதோட பேரு கோபால்ட்னே இருக்கும் மெட்டலோட பேர். இப்போ ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட், 2 காம்ப்ளெக்ஸுமே நமக்கு காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எப்பயுமே என்னவா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆல்வேஸ் இட் வில் பி அ கேட்டயான்.
First complex, always it will be a cation. Second complex, always it will be a anion. Okay. Anion. So, cation complex la irukra cobalt neenga cobalt ne eluduveenga. Cobalt ne eluduveenga. ஆனா anion la இருக்கக்கூடிய cobalt நீங்க என்ன எழுதுவீங்க cobaltate ன்னு எழுதுவீங்க ATE சேர்த்து எழுதுவீங்க என்ன பண்ணுவீங்க cobaltate அப்படினு எழுதுவீங்க சரியா ஓகே அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பவுமே என்ன பண்ணனும் பிராக்கெட் போட்டு ரோமன் நம்பர்ல எழுதிடணும் ஓகே எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம இப்ப IUPAC nomenclature எழுத போறோம் ஓகே ஏண்டா EDTA வந்தா EDTA ஒரு வாட்டி தான்டா இருக்கும் EDTA க்கு வந்து பார்த்தனா bis EDTA ன்னு ஒன்னு வரவே வராது EDTA ஒரு லிகாண்ட் ஒன்னு தான் இருக்கும் ஏனா அது ஒண்ணே வந்து என்ன பண்ணும் 6 pair of electrons வந்து கொடுத்துரும் ஓகே ஃபர்ஸ்ட் யாரப்ப நேம் பண்ணுவோம் எனக்கு ஒவ்வொண்ணா ஆன்சர் பண்ணுங்க கேட்டயான் தான் ஃபர்ஸ்ட் சோ பொட்டாசியம் தான் ஃபர்ஸ்ட் அதானே கேட்டயான் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறது பொட்டாசியம் அடுத்து லிகாண்டா மெட்டலா யார் ஃபர்ஸ்ட் லிகாண்டா மெட்டலா லிகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா லிகாண்ட்ல ரெண்டு பேர் இருக்காங்க சயனிடோ குளோரிடோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யார் ஃபர்ஸ்ட் குளோரிடோ குளோரிடோ எத்தனை வாட்டி இருக்கு ரெண்டு வாட்டி இருக்கு சோ நடுவுல கேபிட்டல் லெட்டர் வரக்கூடாது டை குளோரிடோ அப்புறமா டெட்ரா சயனிடோ காப்பா சி டெட்ராசயனிடோ காப்பா சி ஏனா அது ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அயன் வருமா ஃபெரேட் வருமா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்ப 8 வரும் சோ இங்க நமக்கு என்ன வரும் ஃபெரேட் இப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பிராக்கெட்ல போட்டுருங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாமா வாங்க பொட்டாசியம்க்கு வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா 4 * +1 +4 ப்ளஸ் அயனுக்கு x ன்னு வெச்சுக்கிறேன் சயனைடுக்கு -1 * 4 -4 குளோரினுக்கு -1 * 2 -2 equal to 0 +4 -4 cancel ஆயிடும் அப்போ x - 2 equal to 0 அப்போ x equal to +2 oxidation state அப்போ அந்த 2 இங்க நீங்க என்ன பண்ணிடுவீங்க ரோமன் நம்பர்ல போட்டுருவீங்க கிளியரா வெரி குட் ஓகே அடுத்து பாருங்க நேம் திஸ் காம்பவுண்ட் எனக்கு இங்க 3 லிகாண்ட் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன லிகாண்ட் இது ஆக்வா இருக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு நமக்கு NC அப்படிங்கிறது வந்து சயனிடோ காப்பா N இருக்கு இங்க என்ன இருக்கு நமக்கு அம்முன்னு இருக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யார் ஃபர்ஸ்ட் ABCDEFGHIJKLMN M க்கு அப்புறம் தான் Q வருது சோ அமின் ஃபர்ஸ்ட் வரும் அப்புறமா ஆக்வா வரும் அதுக்கு அப்புறமா தான் சயனிடோ வரும் கரெக்ட்டா ஓகே சோ இந்த காம்ப்ளெக்ஸ் அவனே மேல சொல்லிட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டான் லிகாண்ட் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணிட்டு தான் மெட்டலை நம்ம நேம் பண்ண போறோம் சோ லிகாண்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் அமின் 3 அமின் இருக்கு சோ இட் இஸ் ட்ரை அமின் கரெக்ட்டா ட்ரை அமின் அப்புறமா ஆக்வா 1 டைம் இருக்கு ஆக்வா எத்தனை வாட்டி குளோரிடோ 2 டைம்ஸ் இருக்கு டைசயனிடோ காப்பா N என்னது ஆம்பிடென்டேட் லிகாண்ட் குரோமேட் வருமா குரோமியம் வருமா பாசிட்டிவ் அயான் தான் இல்லையா சோ குரோமியம் தான் நமக்கு வரும் சோ குரோமியம் பிராக்கெட்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாமா குரோமியம்க்கு x ன்னு வெச்சுக்கிறேன் அமோனியாக்கு 0 சயனைடுக்கு -1 * 2 -2 வாட்டருக்கு 0 ஈக்குவல் டு இங்க பாரு சார்ஜ் கொடுத்திருக்காங்க அப்போ +1ல இருக்குது 0 போடக்கூடாது அப்ப x - 2 equal to +1 -2 அந்த பக்கம் போச்சுனா +2 ஆயிடும் x equal to 2 + 1 which is equal to 3 ஓகே புரிஞ்சுதா இப்போ நீங்க ஒன்னு மட்டும் மிஸ் பண்ணிட கூடாது என்ன தெரியுமா அவங்களே क्वेश्चनல வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ கொடுத்துட்டாங்கனா லாஸ்டா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும் அயான் அப்படினு எழுதணும் அத மிஸ் பண்ணிடாதீங்க அவங்களே வந்து क्वेश्चनல பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி கொடுத்தாங்கனா definitely you should write that it is a ion ionic stageல இருக்குது அயான்னு எழுதுறோம் புரிஞ்சுதா ஓகே
அடுத்து ஐசோமெரிசம் நம்ம பார்க்க போறோம். ஐசோமெரிசமை கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாமா? ஸோ இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கிற யாரெல்லாம் என்னோட ஐசோமெரிசம் ப்ரீவியஸ் கிளாஸ் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் வந்தது இல்லை, யாரெல்லாம் என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ் வந்திருக்கீங்க ஐசோமெரிசம், யாரெல்லாம் வந்தது இல்லை எனக்கு சாட்ல சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பீடா போலாமா ஸ்லோவா போலாமான்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி IUPAC nomenclature கிளியரா? கிளியரா? யாரெல்லாம் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் வரல? வந்தவங்கலாம் எஸ்ன்னு போடுங்க, வராதவங்க நோன்னு போடுங்க. தீமினல் ஓபன் பண்ணா ஜேஇ வருதா? அப்படி வராதேடா. ஓகே, yes, can you let me know in the chat யாரெல்லாம் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் வரல? ஓகே, சரி, லெட்ஸ் கண்டினியூ. நிறைய பேர் நோ தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா லிசன் பண்ணுங்க. ஐசோமெரிசம் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? மாலிகுலர் ஃபார்முலா வந்து நமக்கு வந்து சேமா தான் இருக்கும், ஆனா அதோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ த மாலிகுலர் ஃபார்முலா வில் பி சேம். ஓகே, ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, த மாலிகுலர் ஃபார்முலா வில் பி சேம், பட் அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு டிஃபராக இருக்கும். அதுதான் ஐசோமர். இப்போ நமக்கு ஐசோமெரிசம்லேயே தெர் ஆர் 2 types ஆஃப் ஐசோமெரிசம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க? அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம், லிங்கேஜ் ஐசோமெரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னு ஒரு தனித்தனியா நமக்கு வந்து என்ன இருக்கு? டைப்ஸ் இருக்கு. அடுத்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னு நமக்கு 2 டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதில் ஒவ்வொரு டைப்ஸும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்ன? அதுல வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு மாறும். ஓகே, ஸோ மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதில் 4 டைப்: அயனைசேஷன், கோஆர்டினேஷன், லிங்கேஜ், சால்வேட். ஓகே, ஸோ இப்போ 4த்தையுமே நான் சிம்பிளாக எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ வெளியில் இருக்கிறது கவுண்டர் அயான், பிராக்கெட்ல இருக்கிறது லிகாண்ட் இல்லையா? லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்கன்னா அதுதான் அயனைசேஷன் ஐசோமெரிசம். இல்ல காட்டுல, ஆமா காட்டுல இருந்து எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ். நான் பாருங்க, புரோமிடோ உள்ள போயிடுச்சு, குளோரிடோ வெளில வந்துருச்சு. லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்கன்னா அது அயனைசேஷன் ஐசோமெரிசம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போறேன். அது என்ன ஐசோமெரிசம் கண்டுபிடிங்க. இது என்ன ஐசோமெரிசம் கண்டுபிடிங்க, எனக்கு சாட்ல சொல்லுங்க. வாட் ஐசோமெரிசம் இஸ் திஸ்? this
easy. Ionization isomerism. ஏன்னா NO2 உள்ள போயிடுச்சு, bromide வெளில வந்துடுச்சு. So when the ligand and counter ion exchanges, counter ion exchange ஆச்சுன்னா அதான் ionization isomerism. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா it is coordination isomerism. coordination isomerismனா என்ன தெரியுமா? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், coordination complex-ஆ இருக்கும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் என்னது? there will be as a இந்த மாதிரி coordination complex-ஆ வந்து இருக்கும். ஓகே, நீங்க இங்க வந்து என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா மெட்டல், இந்த மெட்டல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். கோபால்ட் அங்கேயும் குரோமியம் அங்கேயும் போயிடும். நல்லா பாரு, குரோமியம் இங்கேயும் கோபால்ட் இங்கேயும் வந்துருச்சு பாரு. ஓகே, ஸோ மெட்டலும் லிகாண்டும் அப்படியே நமக்கு மாறி போயிடும். ஸோ மெட்டல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்ல. கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா என்னது? மெட்டல் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். இங்க பாரு, குரோமியம் இங்க வந்துடும், கோபால்ட் அங்க போயிடும். இதோ பாரு, கோபால்ட் இங்க வந்துருச்சு, குரோமியம் அங்க போயிடுச்சு. ஸோ கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்ல ரெண்டுமே நமக்கு வந்து எப்படி இருக்கும்? ரெண்டுமே நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா இருக்கும். இல்ல மெட்டல் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா என்ன தெரியுமா? லிங்கேஜ் டிஃபர் ஆகும். அதாவது எங்கெல்லாம் வந்து நமக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்காங்களோ, எங்கெல்லாம் நமக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே they show linkage isomerism. ஓகே, அதாவது NO2 இருக்கா, ONO இருந்தா இங்க நைட்ரஜன் லிங்க் ஆயிருக்கு, இங்க ஆக்சிஜன் லிங்க் ஆகிருக்கு, அது வந்து ஒரு லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகே, ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்தாலே அது லிங்கேஜ் ஐசோமெரிசம். சயனிடோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, CN இருக்கு, NC இருக்கு. ஓகே, இந்த இடத்துல கார்பன் வந்து எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுது, இந்த இடத்துல நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுது. இந்த இடத்துல சல்ஃபர் டொனேட் பண்ணுது, இந்த இடத்துல நைட்ரஜன் டொனேட் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஆம்பிடென்டேட் லிகான்ல மூணு லிகான் தான் இருக்கு. ஓகே, இது 3 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க 3 பேர் இருந்தாலே அதுதான் என்னது? லிங்கேஜ் ஐசோமெரிசம். இப்போ இதோட இன்னொரு ஐசோமர் எழுதலாமா? எல்லாம் சேமா தான் இருக்கும். ONOக்கு பதிலா NO2க்கு பதிலா ONO இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மற்ற எல்லாருமே சேம் தான். மற்ற எல்லாருமே வந்து சேம் தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம். சால்வேட் ஐசோமெரிசம்னா என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லை, லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்க. கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்க. இப்போ நீ ஒரு கேள்வி கேட்கணும், மேம் லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம் தானே சொன்னீங்க. எஸ், லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா தட் இஸ் அயனைசேஷன் ஐசோமெரிசம் தானே சொன்னீங்க. இப்போ என்ன நீங்க சால்வேட் ஐசோமெரிசம் சொல்றீங்க அப்படின்னா கவனிங்க, அந்த லிகாண்ட் வந்து 1 minute
Sorry. Yeah, can we continue? Yeah, இப்போ continue பண்ணலாம். So, ligand and then counter ion வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து exchange ஆகும். Okay? So, இப்போ இதே ligand, இதுதானே மேம் நீங்கள் வந்து ionization isomerism சொன்னீங்க. இப்போ வந்து you are telling it as solvate isomerism அப்படின்னா if அந்த ligand வந்து அமோனியாவா இருக்கு, இல்ல ஆல்கஹாலா இருக்கு, இல்ல நமக்கு வாட்டரா இருக்கு அப்படின்னா then in that case it is solvate isomerism. Okay? But இதே solvate isomerismல நம்ம படிக்க போறது என்னது? It is hydrate isomerism. Okay, so hydrate isomerism அப்படினா வந்து என்னது? Water. So அதே ligand water it exchanges with the counter ion. Okay, அதே water ligand வந்து நமக்கு counter ion கூட exchange ஆச்சு அப்படினா in that case we call it as hydrate isomerism. Clear? Is it clear for everybody? Is it clear for everybody? Yes sir, clear ஆ இல்லையா? டக்கு டக்குன்னு chatல சொல்லுங்க. Okay. So, இந்த solvate isomerismல நம்ம பார்க்கிறது வந்து என்னது? Hydrate isomerism. Okay? So, hydrate isomerismல water இருக்கு இல்லையா? So, அந்த water தான் வந்து ligand. Okay? அந்த water தான் வந்து ligand. So, அந்த ligand வந்து என்ன ஆகும் நமக்கு? வெளியில இருக்கக்கூடிய counter ion கூட exchange ஆகும். Counter ion கூட exchange ஆகும். தோப்ப. இங்க பாரு. வாட்டர் உள்ள இருக்கு, குளோரின் வெளில இருக்கு. இப்போ ஒரு குளோரின் உள்ள போயிட்டு ஒரு வாட்டர் வெளில வந்துருச்சு, ரெண்டு குளோரின் உள்ள போயிட்டு ரெண்டு வாட்டர் வெளில வந்துருச்சு. ஓகே, ஸோ பேசிக்கலி அயனைசேஷன் ஐசோமெரிசம் தான். பட் இந்த இடத்துல லிகாண்ட் இடத்துல வாட்டர் இருக்கு அப்படின்னா that case it is hydrate isomerism. ஒவ்வொன்றும் பாருங்க, வயலட் கலர், பிளேல் கிரீன் கலர், டார்க் கிரீன் கலர். ஸோ ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் நமக்கு மாறுது அப்படின்னாலே அதோடைய கலரும் வந்து நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல நமக்கு மாறுது. ஓகே, கலரும் வந்து என்ன ஆகுது, நமக்கு மாறுது. நெக்ஸ்ட் இஸ் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் முடிச்சிட்டோம். ஓகே, எனக்கு இப்போ எல்லாருமே டக்கு டக்குன்னு ஒரு ரிவைஸ் ரீகால் நம்ம பண்ணலாமா? என்ன தெரியுமா? டெல் மீ, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா என்ன? லிகாண்டும் கவுண்டர் அயோனும் எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்கன்னா அதான் அயனைசேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்ல ரெண்டு பேருமே ஸ்கொயர் பிராக்கெட்ல இருப்பாங்க, அதுல இருக்கக்கூடிய மெட்டல் அப்படியே நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஓகே, CN பதிலா NC போடுறோம், இல்ல NO2க்கு பதிலா ONO போடுறோம் அப்படின்னா அதான் லிங்கேஜ் ஐசோமெரிசம். சால்வேட் ஐசோமெரிசம்ல நம்ம படிச்சது வாட்டர், ஹைட்ரேட் ஐசோமெரிசம். வாட்டர் வந்து என்ன பண்ணும், லிகாண்டுக்கும் கவுண்டர் அயானுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், லிகாண்டுக்கும் கவுண்டர் அயானுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான்டா. ஓகே, நவ் we are going to study about the ஸ்டீரியோ ஐசோமர். இப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நமக்கு மாறாது, ஆனா அதோட அதாவது வந்து ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு மாறிடும். ஓகே, ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், அந்த ஸ்பேஸ்ல அது வந்து எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கு அப்படிங்கிற ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு என்ன ஆயிடும், மாறிடும். ஸோ அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஒன் இஸ் ஜியாமெட்ரிக்கல் அண்ட் அதர் இஸ் ஆப்டிக்கல். ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எப்பயுமே நீங்க எதுல பார்க்க முடியும் அப்படின்னா ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்ல தான். நம்ம டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ரெண்டு டைப்ஸ் வந்து நம்ம படிச்சோம் இல்லையா? ஒன் இஸ் ஹோமோலெப்டிக் அண்ட் அதர் இஸ் ஹெட்டிரோலெப்டிக் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ ஹோமோலெப்டிக் அப்படின்னா ஒன்லி ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் மட்டும்தான் வந்து இருக்கும் இல்லையா? ஹெட்டிரோலெப்டிக் அப்படின்னா there will be 2-3 different types of ligand இருக்குன்னா அதுதான் வந்து ஹெட்டிரோலெப்டிக். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ் இருக்கிறப்ப தான் நீங்கள் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பார்க்க முடியும். இதுலேயும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஸ்கொயர் பிளேனார் அண்ட் ஆக்டாஹீட்ரல். 4 லிகாண்ட் இருந்துச்சுன்னா that shows ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். ஓகே, 6 லிகாண்ட் இருந்துச்சுன்னா அது ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் எப்படி எல்லாம் இருக்கலாம்? இந்த இடத்துல எம்னு கொடுக்குறாங்கல்ல, எம்னா என்ன தெரியுமா? எம் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் மெட்டல். எம் அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல். ஏ பி சி டி இ எஃப் இந்த மாதிரிலாம் ஆல்பபெட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து என்ன தெரியுமா? லிகாண்ட். அது வந்து என்னது? லிகாண்ட். எக்ஸ்எக்ஸ் ஆர் XY அப்படின்னு என்ன தெரியுமா? they are bidentate ligand. bidentate என்ன அர்த்தம்? எத்திலீன் டயமின் மாதிரி ஒரு லிகாண்டே வந்து it donates two different
2 different pair of electrons. Okay, ரெண்டு electron pair வந்து donate பண்ணும். Okay, upload ஆகிடும்டா ஷீலா ஸ்ரீ. இன்னைக்கு சண்டே இல்லையா, நாளைக்கு உங்களுக்கு அது எல்லாமே அப்லோட் ஆகிடும். Okay, yeah. So metal, ligand and bidentate தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் metal A2 B2 னா ரெண்டு ligand, ஒவ்வொரு ligandம் ரெண்டு வாட்டி இருக்கு. A2 BC னா மூணு ligand இருக்கு, அதுல 1 2 இருக்கு. இப்போ மொத்தமா இங்க எவ்வளவு ligand இருக்கு? 1 2 3 4. 4 ligands are there. கரெக்ட்டா? ஓகே. இப்போ இதுலயே நமக்கு என்ன இருக்கும்? geometrical isomerismல cis trans. cis னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அமோனியா ரெண்டுமே நமக்கு சேம் சைடுல வந்து இருக்கு. சேம் சைடுல இருக்குன்னா cis. சேம் சைடுல இருக்கு பாரு குளோரின். அப்போ அது வந்து cis. ஆப்போசிட் சைடுல இருந்தா trans. அமோனியாக்கு ஆப்போசிட்ல அமோனியா இருக்கு, trans. குளோரினுக்கு ஆப்போசிட்ல குளோரின் இருக்கு, trans. இதுதான் மெட்டல் A2 B2 டைப்ல cis trans ஐசோமர் நீங்க பார்க்க முடியும். ஓகே, இதே மெட்டல் A2 BC டைப் பாருங்க. அமோனியா ஒரே சைடுல இருக்கு, இந்த சைடு குளோரோ புரோமோ இருக்கு. அப்ப இது cis. அமோனியா ஆப்போசிட் சைடுல இருக்கு, அப்போ இது வந்து என்னது? trans. வெரி குட். அடுத்து மெட்டல் XY2. இப்போ XYக்கும் XX என்ன வித்தியாசம் தெரியுமா? XYனா X ஒரு எலக்ட்ரான் தரும், Y ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தரும், which is அந்த ரெண்டு எலக்ட்ரான் பேருமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்ல இருந்து வரும். அதான் XY. XX னா அந்த ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுமே சேம், அதாவது அதுவும் நைட்ரஜன் அதுவும் நைட்ரஜன் தான். லைக் எத்திலீன் டைமண்ட்ல ரெண்டுமே நைட்ரஜன் தான் இல்லையா? ஓகே, இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஒரே சைடுல இருக்காங்க பாருங்க, ஒரே சைடுல வந்து நமக்கு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் cis ஐசோமர். ஆப்போசிட் சைடுல நமக்கு சேமா இருந்துச்சுன்னா தட் இஸ் trans ஐசோமர். நாலுமே வேற வேற லிகாண்ட். நம்ம இங்க பார்த்த அந்த ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் படி கவனிச்சிங்க அப்படின்னா, ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே 4 ligands. கரெக்டா? ஸோ 4 liganduமே வேற வேறையா இருந்தா, இந்த அன்னியன் படத்துல வரும்ல அக்கும் பதம் அம்பிகுகம் அப்படிங்கிற மாதிரி பர்முடேஷன் காம்பினேஷன்ல இது அப்படியே சுத்திட்டே வா, அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வந்தனா உனக்கு 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கும். நாலுமே வேற இல்ல, அப்ப அதுல cis transலாம் இருக்க முடியாது. ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்லலாம் நமக்கு நம்பர் ஆஃப் ligands will be 4. ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்லலாம் நம்பர் ஆஃப் ligands will be 4. ஓகே, இதே ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல நம்பர் ஆஃப் ligands வந்து என்னது? 6. ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல நம்பர் ஆஃப் ligands வந்து என்னதுடா? 6. ஓகே, ஸோ இந்த 6 என்னவாலாம் இருக்கலாம்? இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன்ல, நான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணேன். எத்தனை பேர் இந்த ஃபார்முலாவெல்லாம் கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்க? எத்தனை பேர்? நீ நோட் டவுன் பண்ணிக்கணுமா இல்லையா? உனக்கே தோணணுமா இல்லையா? ஆ, நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையாப்பா? நோட் டவுன் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இல்லைனா தயவு செய்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சே ஆகணும். இது ஓகே, இது இப்படி இருந்தால் இது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். சரியா? மெட்டல் A2 B2ல cis trans இருக்கும், மெட்டல் A2 BCலையும் cis trans இருக்கும், மெட்டல் XY2வும் இருக்கு, மெட்டல் XX2வும் இருக்கு. ஓகே, மெட்டல் ABCD நாலுமே 4 டிஃப்ரெண்ட் லிகாண்டாவும் இருக்கலாம். ஓகே, ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா 8ன்னு நினைப்பேன் நீனு. ஓகே, 8 கிடையாது. ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல 6 லிகாண்ட். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆக்டா. ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னது? ஆக்டா. சரியா? ஆனால் நீ 8ன்னு நினைக்காத, 6 லிகாண்ட் வந்து இருக்கும். அந்த 6 லிகாண்ட் எப்படி எல்லாம் இருக்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க. மெட்டல் A2 B4 ரெண்டு டிஃப்ரெண்ட் லிகாண்ட், ஒன்று 4 வாட்டி ஒன்று 2 வாட்டி இருக்கலாம். இல்லைனா பைடென்டேட் லிகாண்ட் இருக்கலாம். நல்லா கவனியே, பைடென்டேட்னா 1 2 பேர், அப்போ 2னா 4 பேர் ஆஃப் எலக்ட்ரான் பிளஸ் 2 4 + 2 6 ligands இருக்கு இங்கேயும். இவங்கெல்லாம் என்ன ஷோ பண்ணுவாங்கன்னா cis trans ஐசோமர் ஷோ பண்ணுவாங்க. சேம் சைடில் சேம் எலிமெண்ட்ஸ் இருந்தா cis, ஆப்போசிட் சைடில் சேம் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா trans. ஓகே, அப்போ XX என்னது? பைடென்டேட், ரெண்டுமே சேம் டோனார் ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ.
சேம் கைண்ட் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ், நைட்ரஜனா நைட்ரஜன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ஒரு இப்படி தான் வந்து இருக்கும். அதனால தான் இது ஸ்ட்ரக்சர் பாரு 8 சைடு இருக்கும், 8 சைடு இருக்கும். அதனால தான் இது வந்து ஆக்டாஹைட்ரல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, 8 லிகாண்ட் இருக்கிறதுனால கிடையாது, 6 லிகாண்ட் தான் இருக்கும். பிசிக்ஸ் சார் டுடே கொஸ்டின் பேப்பர் தரேன்னு சொன்னாரா? பிசிக்ஸ் சார் ஆக்சுவலி இப்போ வந்து பாண்டிச்சேரியோட இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியா சென்டருக்கு போயிருக்காரு, எம்விசாட் சென்டருக்கு போயிருக்காரு. ஏன்னா நேற்று வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க பாண்டிச்சேரி சென்டரில் பார்க்கறதுக்காக, மீட் பண்ணுறதுக்காக. சின்ஸ் ஐ எம் கோயிங் ஒன்லி இந்த ஈவினிங் ஸ்லாட், அதனால் யாழ் சார் வந்து இப்போ போயிருக்காரு. ஓகே, டு மீட் தெம். கள்ளக்குறிச்சியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால. பிரேக் வேணுமா? பிரேக் வேணுமா? வேண்டாண்டா, குயிக்காக முடிச்சிடலாம், நீ நல்லபடியாக கவனி. எல்லாமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடலாமா? 500 லைக்ஸ் கூட வரலையேடா. இப்போ லைவ் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிடுங்க, சரியா? ஐஸ் பிரேக்கர் வைப்போம் 5 மினிட்ஸ் நடுவில் பிரேக் விட்டுக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, சரி. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ஆப்போசிட் சைடு சேமா இருந்தா டிரான்ஸ், அதாவது 1 6. எப்படி மேம்? மெட்டல் இருக்காடா, மேல கீழே, இதான் ஆக்டாஹைட்ரல், கரெக்டா? இதுல 1ம் 6ம் சேமா இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ், 2ம் 4ம் சேமா இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ், 3யும் 5யும் சேமா இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ், சரியா? 3யும் 5யும் ஆப்போசிட்ல இருக்கிறது சேமா இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ். மற்றபடி மற்ற எல்லா காம்பினேஷனும் சிஸ் தான். இந்த செட்டிலெல்லாம் நம்ம வந்து எழுதுவோம்ல மேக்ஸில், 1 2 1 3 1 4 1 5 1 6 மட்டும் டிரான்ஸ், ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது சேமா இருந்தால் டிரான்ஸ், மற்றபடி மற்ற எல்லா காம்பினேஷனும் சிஸ் தான். ஓகே, இப்போ ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல ஆஃப் திஸ் டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டல் A3 B3 டைப் அப்படின்னா என்னது? 2 லிகாண்ட், ஒவ்வொரு லிகாண்டும் 3 வாட்டி வந்து இருக்கு. மெட்டல் A3 B3 டைப்ல வந்து இருக்கு. அப்படின்னா இட் ஷோஸ் ஃபேக்-மெர் ஐசோமர். ஃபேக்-மெர்னா என்ன தெரியுமா? ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் ஐசோமர். இப்போ நீங்க நல்லா பார்க்கலாம், ஒரே ஃபேஸ்ல, இப்போ இதான் ஃபோன்னா இந்த ஃபோனுக்கு இந்த ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸ், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரே ஃபேஸ்ல இருக்கக்கூடியது எனக்கு சேமா இருக்குன்னு வச்சுக்கோ, குளோரின் குளோரின் குளோரின், அது வந்து ஃபேஷியல் ஐசோமர். அப்படி இல்லை, ஒரே ஃபேஸ்ல இல்லை, அலாங் த ஆக்சிஸ் தான் இருக்கு. அலாங் த ஆக்சிஸ் நீ நல்லா கவனிக்கலாம். தோப்பர் அலாங் த ஆக்சிஸ் தான் எனக்கு சேமா இருக்குன்னா அது மெரிடியோனல், அது மெரிடியோனல் ஐசோமர். ஓகே, ஒரே ஃபேஸ்ல இருக்கிறது சேமா இருந்தா ஃபேஷியல், இல்லைன்னா மெரிடியோனல். இப்போ மேம் 6 லிகாண்டும் 6 டிஃப்ரெண்ட் லிகாண்டா இருந்தா என்ன மேம்? நல்லா கவனிக்கலாம் நீங்க. ABCDEF, ஓகே, மெட்டல் ABCDEF 6மே 6 டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸா வந்து இருக்கு அப்படின்னா அப்போ அது வந்து நமக்கு 15 டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் வந்து ஷோ பண்ணுமா. அது வந்து நமக்கு 15 டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் வந்து தட் ஷோஸ். கிளியரா? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? ஏன்னா அப்படியே நீ மாத்தி போட்டு பார்க்கலாம். வரிசையா அந்த ஐசோமர்ஸ் நீ லிகான்ஸ் திருப்பி போடுறப்போ எனக்கு 15 டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் வந்து காட்டும். இப்போ நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் முடிச்சிட்டோம். கேன் வி கோ டு ஆப்டிக்கல் ஐசோமரிசம்? நல்லா கவனிங்க. ஆப்டிக்கல் ஐசோமரிசம் எப்போ காட்டும் அப்படின்னா எப்பெல்லாம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல கைராலிட்டி இருக்கும். கைராலிட்டினா என்ன தெரியுமா? இப்போ கார்பன் கூட 4 பேர் பாண்ட் ஆகி இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், 4 பேருமே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ன்னு வச்சுக்கோ. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அப்படின்னா அதுதான் கைராலிட்டி. ஓகே, சரி, இங்க நல்லா கவனிங்க. இதுல என்ன क्वेश्चन நமக்கு கேட்பாங்கன்னா ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ ஆப்டிகலி ஆக்டிவ் யாருன்னா எனன்ஷியோமர்ஸ். எனன்ஷியோமர்ஸ்னா என்ன தெரியுமா? நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அப்படின்னா என்ன? என்னுடைய கைகள். எனன்ஷியோமர்ஸ்னா நம்மளோட கைகள். ஓகே, இந்த கையோட மிரர் இமேஜ் வரைஞ்சா என்ன வரும்? இந்த கை வரும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? இந்த கையுடைய மிரர் இமேஜ் தான் வந்து என்னது? இந்த கை. ஆனா நான் ஒன்று மேல ஒன்று வைக்கிறேன். இப்போ ஒன்று மறைச்சிருதா? இல்ல. கரெக்டா? ஒன்று மறைச்சிருதா? இல்ல. சூப்பர் இம்போஸ் பண்ணுதா? இல்ல.
ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, நான் சூப்பர் இம்போசிபிள். அதுக்கு பேர் தான் நான் சூப்பர் இம்போசிபிள். ஸோ நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து enantiomers. ஸோ இந்த enantiomers தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டில் நான் பிளேன் போலரைஸ்டு லைட்டை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணுறப்போ அது எனக்கு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சுன்னா அது டீன்னு சொல்லுவோம், டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் எனக்கு ரொட்டேட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகுதுன்னா அது எல் ஐசோமர்னு சொல்லுவோம், லீவோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவோம். கிளாக் வைஸ்னா டி டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி, ஆன்டி கிளாக் வைஸ்னா எல் லீவோ ரொட்டேட்ரி. ஓகே, இது வந்து எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஷோ பண்ணுவாங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். மெட்டல் XX 3 டைம்ஸ், அதாவது பைடென்டேட் லிகாண்ட் 3 வாட்டி இருக்கு, பைடென்டேட் லிகாண்ட் 2 வாட்டியும் வேற 2 லிகாண்டும் இருக்கு, பைடென்டேட் 2 வாட்டியும் இன்னொரு லிகாண்ட் 2 வாட்டியும் வந்து இருக்கு. ஓகே, இவங்க 3 பேருமே நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமர் ஷோ பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, பைடென்டேட்டே 3 வாட்டி இருக்கு, 6 லிகாண்டு, பைடென்டேட் 2 வாட்டி, அப்போ 4 ஆயிடுச்சு. மீதி 2 வேற வேற லிகாண்டாவும் இருக்கலாம், ஒரே லிகாண்டாவும் இருக்கலாம். அது ஆப்டிக்கல் ஐசோமர் ஷோ பண்ணும். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, நீ ஈஸியா இந்த ஃபார்முலால வருதா வரலையான்னு பார்த்தா போறோம். நல்லா கவனி. இப்போ இதான் கொஸ்டின், இது ஆப்டிக்கல் ஐசோமர் ஷோ பண்ணுமா? இது என்னப்பா, என்ன ஃபார்முலால இருக்கு? கோபால்ட் தான் மெட்டல். இது என்னப்பா, எத்திலீன் டையமின் வந்து XX 2 டைம்ஸ்ல இருக்கு. இது என்னது, Cl2 அப்படிங்கிறது வந்து ஒரே லிகாண்ட் 2 டைம்ஸ் இருக்கு. மெட்டல் XX2 A2 இல்லைனா B2 ரெண்டும் சேம் தான். ABங்கிறது என்னது, இன்னொரு லிகாண்ட், அவ்வளவுதான். எஸ், அது ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஷோ பண்ணும். ஓகே, எப்படி, நல்லா கவனி. மெட்டல், இங்க மெட்டல் யாரு, கோபால்ட். ஆக்டாஹைட்ரல்னா இதாண்டா, மேலே 1 கீழே 1, 2 சைடு 2, பூனை மீசை மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க, நான் சிஸ் வரைய போறேன். குளோரின் 2 டைம்ஸ் இருக்கு, பக்கத்துல குளோரின் போட்டுக்கிறேன். எத்திலீன் டையமின் 2 டைம்ஸ் இருக்கு, ஒரு எத்திலீன் டையமினே 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். இப்படிதான் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு எத்திலீன் டையமினே டொனேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நான் என்ன பண்றேன், சிஸ் ஐசோமர், இதோட மிரர் இமேஜ் நான் வந்து டிரா பண்றேன். மிரர் இமேஜ் பாருங்க, அதே கோபால்ட். ஓகே, கவனிச்சிங்கன்னா மிரர் இமேஜ்னா குளோரின் இங்கே வந்துடும், எத்திலீன் டையமின் இங்கே வந்துடும். ஓகே, இப்போ இதை ஒன்று மேலே ஒன்று நான் சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு சேமாக வருமா, வராது. கரெக்டா? அப்போ இதுதான் வந்து enantiomers. which is non-superimposable mirror image. Non-superimposable mirror image. ஓகேவா? சூப்பர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தவங்களும் இந்த தியரி என்ன அப்படின்னு சொன்னது. ஓகே, இந்த மொத்த சாப்டரே இந்த ஒரு பேஜ் தான். ஓகே, என்ன தெரியுமா, நம்ம ஆல்ரெடி வேர்னர்ஸ் தியரி பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஆல்ஃப்ரெட் வேர்னர் அப்படிங்கிறவர் வந்து வேர்னர்ஸ் தியரின்னு ஒன்று சொல்றார். இப்போ இவங்க சொன்ன இந்த தியரிலாம் 100% கரெக்டா இருக்கணுமா? சொல்லுங்கப்பா. இவங்க சொன்ன இந்த தியரிஸ் எல்லாமே 100% கரெக்டா இருக்கணுமா? அவசியம் இல்லை. சரியா? 100% கரெக்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த ரிசோர்ஸஸை வச்சு அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? பட் அதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறதுனால தான் அடுத்து வரவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தியரியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. சரியா? ஸோ நல்லா கவனிங்க. ஆல்ஃப்ரெட் வேர்னர் வந்து என்ன சொல்றாரு, நம்மளுடைய லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் ரெண்டும் வந்து எப்படி தெரியுமா பாண்ட் ஆயிருக்கு, ஒரு லீவஸ் ஆசிட் அண்ட் பேஸ் மாதிரி பாண்ட் ஆகி இருக்காங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான் இருக்கு, ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான் இல்லை, அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா தான் வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி, லீனஸ் பாலிங் அப்படிங்கிறவர் வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி சஜஸ்ட் பண்றாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இல்லப்பா இது பியூர்லி ஒரு கோவேலன்ட் பாண்டு தான். நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, நீ சொல்ற மாதிரி இது வந்து இல்ல, ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கு,
அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க எலக்ட்ரான்ஸை கொண்டு போயிட்டு டி ஆர்பிட்டால்ஸில் பார்க் பண்ணணும். அப்படி கிடையாது. இது வந்து பியூர்லி கோவேலண்ட்டு அப்படின்னு அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச அசம்ஷன் சொல்கிறார். பீத் அண்ட் வேன் விலெக் அப்படிங்கிறவங்க வந்து தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி கொடுக்குறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பியூர்லி இது எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா என்ன தெரியுமா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் உடைய இன்டராக்ஷன் தான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு. இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது அப்படின்றாங்க. லிகாண்ட் ஃபீல்டு தியரி. அடுத்தது வந்து என்னது? லிகாண்ட் ஃபீல்டு தியரி. அதுதான் நமக்கு வந்து அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க? 11th படிச்சிருப்பீங்க, 10th சாப்டரில். நேச்சர் ஆஃப் பாண்டிங். இந்த லிகாண்ட் ஃபீல்ட் தியரி தான் எப்படி பாண்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிற நேச்சரை பற்றி பேசுது. ஓகே, 1 minute, ஐ வில் பி பேக். யா ஸோ இப்போதான் யார் சார் வந்து முடிச்சுட்டு வந்தாராம் எம்இசாட் போயிட்டு. சரியா, வாங்கப்பா. யா ஸோ லிகாண்ட் ஃபீல்ட் தியரி. லிகாண்ட் ஃபீல்ட் தியரியில் வந்து அவங்க வந்து கோஆர்டினேஷனில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரி பற்றி பேசலாம். சரியா, ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது அண்ட் தென் லிகாண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமில் வந்து இட் ஹேஸ் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ். அதுக்கிட்ட வந்து என்ன இருக்குது? டி ஆர்பிட்டால்ஸ் வந்து அதில் இடம் இருக்குது. எக்ஸாம்பிள், டி ஆர்பிட்டால்ஸ் எம்டியாக இருக்குது, இல்லை ஒரு பாக்ஸ் தான் ஃபில் ஆகியிருக்கு, ஒரு ஆர்பிட்டால் தான் ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போது அந்த டி ஆர்பிட்டால்ஸில் வந்து இது யாரோட டி ஆர்பிட்டால்? நல்லா கவனிங்க, மெட்டலோட ஆர்பிட்டால். மெட்டலோட ஆர்பிட்டால் என்ன ஆகுதுன்னா, லிகாண்ட் வந்து எத்தனை பேர் ஆஃப் இதை பார், சப்போஸ் எக்ஸாம்பிள் 4 pairs ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணியிருக்கு, 4 pairs ஆஃப் எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கு. சரியா, இப்போ இங்கே பார், இது வந்து டி ஆர்பிட்டாலா, அடுத்து பார் எஸ் ஆர்பிட்டால், இது எஃப் ஆர்பிட்டால். 4 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யாரு லிகாண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 5 பேர்னா இப்படி ஃபில் ஆகும், 6 பேர்னா இப்படி ஃபில் ஆகும். ஓகேவா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி டி ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால்ல வந்து என்ன ஆகும்? ஃபில் ஆகும். ஸோ ஃபில் ஆகிறது யாரோட எலக்ட்ரான்ஸு? லிகாண்டுடைய எலக்ட்ரான்ஸ்.
அந்த ஆர்பிட்டால் யாரோடது? மெட்டலுடைய ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது வேலன்ஸ் பாண்ட் தியரி மூலமா நமக்கு சொல்றாங்க. ஸோ லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கிற பாண்ட் இருக்குல்ல, இது ஒரு அசம்ஷன். வேலன்ஸ் பாண்ட் விபி தியரி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். எல்லாரும் நல்லபடியா கவனிங்க, சரியா? யூ நீட் அ பிரேக்கா? பிரேக் வேணுமா வேணாமா? எவ்ரிபடி குயிக்லி. 5 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸ்க்கு மேல கிடையாது. Do you need a break or not? வேண்டாம்ல. ஒட்டுக்கா முடிச்சிருவோமா? எப்போ ஆரம்பிச்சோம்? 10 மணிக்கு தாண்டா ஆரம்பிச்சோம். இன்னும் 1.5 மணி நேரம் தான் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. வேணுமா வேணாமா? 5 மினிட்ஸ்க்கு மேல கிடையாது. குயிக்கா சொல்லுங்க, டைம் ஆகுது. எஸ் நோன்னு போட்டிருக்கேன் பாருங்க. பிரேக் வேணும்னா எஸ், வேணான்னா நோ. 5 மினிட்ஸ் போயிட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, கிட்டத்தட்ட 62% வந்து 5 மினிட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டைமர் போடுறேன். கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் பிரேக். ஓகே, எல்லாரும் வந்துருங்க. 5 மினிட்ஸ் தான். இதோட டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடாதீங்க. லைவ் கிளாஸ் இருந்தால் இன்றைக்கே இந்த சாப்டரை நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் செகண்ட் மிட்டம் அப்படின்னா பிரேக் முடிச்சு கரெக்டாக வாங்க. எஸ், இல்லஸ்ட்ரேஷனும் டீச் பண்ணுவேன்.
வந்தாச்சா? ஓகே, so let's continue. Valence bond theory ரொம்ப important. Okay, குயிக்கா முடிப்போம் இதுக்கு அப்புறமா. What is the time right now? 12 o'clock இல்லையா? 1 o'clock, 2 o'clock. So the class 2 o'clock உள்ள நம்ம வந்து இந்த சாப்டர் வந்து முடிக்க போறோம். அதான் நம்மளோட டார்கெட். ஓகே, we have to set some targets. அப்பதான் நம்ம ஃபாஸ்டா படிப்போம். இது வரைக்கும் 88 ஸ்லைட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தோம்னா நம்ம கணக்கு கால்குலேட் பண்ண வசதியா இருக்கும். 158 மட்டும் தான் இருக்கு. சரியா, கவனிங்க, நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ லிகாண்ட் மெட்டல் பாண்ட். ஸோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் வந்து லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் வந்து பாண்ட் வந்து இருக்கு. அது வந்து கோவேலண்ட் இன் நேச்சர் அப்படின்னு வந்து சொல்லுது. எது? வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகுது. எப்படி ஷேர் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, லிகாண்ட் வந்து போயிட்டு அந்த எலக்ட்ரான்ஸை மெட்டலுடைய ஆர்பிட்டால்ஸில் ஃபில் பண்ணுறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் 2 பேருக்கும் தானங்க சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு லிகாண்டுகிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு ஃபில்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். ஓகே, ஒரு ஃபில்ட் ஆர்பிட்டாலாக தான் இருக்கணும். அதில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது வந்து இருக்கணும். சரியா, ஏன்னா எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா தானே அதை நம்ம லிகாண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். வெரி குட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இன் ஆர்டர் டு அகாமடேட் தி எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட்டட் பை தி லிகாண்ட், சென்ட்ரல் மெட்டல்ல வந்து என்ன இருக்கணுமா? வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். என்கிட்ட வண்டிலாம் கிடையாது, என்கிட்ட வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் எம்டியா இருக்கு. ஸோ வேற ஒருத்தவங்க வந்து என்னோட பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து அவங்க வண்டி எல்லாத்தையும் பார்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இங்கே நடக்குது. சரியா, ஸோ மெட்டல் கிட்ட வேக்கண்டான டி ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கணும். அப்போதான் மெட்டல் வந்து அதோட எலக்ட்ரான்ஸை இங்கே வந்து நமக்கு பார்க் பண்ண முடியும். அடுத்து, the vacant orbitals of central metal undergo hybridization. அந்த vacant orbitals வந்து hybridization undergo பண்ணும். hybridization undergo பண்ணும் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? what is hybridization? mixing of atomic orbitals. so அந்த atomic orbitals mix ஆகி நமக்கு hybrid orbitals வந்து கிடைக்கும். the process of mixing atomic orbitals தான் நம்ம hybridization அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா, வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல். நல்லா கவனிங்க, சென்ட்ரல் மெட்டல்ல இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ்ல லீனியர்லி ஓவர்லாப் வித் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் லிகாண்ட். லிகாண்டோட ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸோட ஓவர்லாப் ஆகுது. லிகாண்ட்ல இருக்கக்கூடிய ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ் கூட ஓவர்லாப் ஆகுது. அப்படிதான் இந்த மெட்டலும் லிகாண்டும் பாண்ட் ஆகி இருக்குன்றாங்க. சரியா, நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற ஹைபிரிட் மெட்டலுடைய ஹைபிரிட் ஆர்பிட்டால் வந்து வேக்கண்டா இருக்கு, எம்டியா இருக்கு. சரியா, இதுவே வந்து லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டா இருக்கு. சோ எம்டி வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டலும் ஃபில்டு ஆர்பிட்டால் ஆஃப் லிகாண்டும் ஓவர்லாப் ஆகுறாங்க. அடுத்ததா, the hybridized orbitals are directional and then orientation gives a definite geometry. நல்லா கவனிக்கணும் நீங்க, இது வந்து டைரக்ஷனலா வந்து இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்க்குறோம் ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரி அப்படின்னா. ஓகே, ஸோ இது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரி வந்து கொடுக்குது அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரி வந்து நமக்கு இது வந்து கொடுக்குது அப்படிங்கிறப்போ அஃப்கோர்ஸ் அது ஒவ்வொன்றுக்கும் லிகாண்டு வந்து டைரக்ஷன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. கரெக்டா, அதனால தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரி கிடைக்குது. Octahedral complexes, if the n-1 d orbitals are involved, then they are called inner orbital complex, low spin complex இல்லனா spin paired complex. நல்லா கவனிங்க. இப்போ d ஆர்பிட்டாலுக்கு அப்புறமா 3d ஆர்பிட்டால், 4s ஆர்பிட்டால், 4p ஆர்பிட்டால். கரெக்ட்டா? 4p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால்ல 5 ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, சோ இப்போ இதுதான் n-1 d ஆர்பிட்டாலுங்கிறது. எது? இந்த 3d ஆர்பிட்டால் தான் n-1 d ஆர்பிட்டால். இப்போ நீங்க லிகாண்ட கொண்டு போய் இங்கேயே ஃபில் பண்றேன்னு வெச்சுக்கோயேன், உன்னோட லிகாண்டு இந்த d ஆர்பிட்டால்ஸ்லயே ஃபில் ஆகுது அப்படின்னா அப்ப அது வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு பேர் என்ன? இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கேயே பேரப் ஆயிடுது அப்படின்னா ஸ்பின் பேர்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. d ஆர்பிட்டால் இல்லாம பார்க்க மாட்டாங்க சாட்டை. டே சரோ, எல்லாருமே கிளாஸை கொஞ்ச நேரம் கவனிங்கடா. எல்லாருமே பிரஷி எல்லாருமே
ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஜெக்ஸ். ஓகே, அப்புறமா நீங்க வந்து கொஸ்டின் கேளுங்க. இப்போ 3D சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு d ஆர்பிட்டால்ஸ்ல போயிட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது அப்படிங்கிறப்போ அது இன்னர் ஆர்பிட்டால் இல்லைன்னா ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே nd ஆர்பிட்டால்ஸ் நமக்கு இன்வால்வ் ஆகிருக்கு 4D இல்லைன்னா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் 3D இல்லாமல் 4D மாதிரி நமக்கு வந்து இன்வால்வ் ஆகி இருக்கு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஹை ஸ்பின் இல்லைன்னா ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் இல்லை அவுட்டர் ஆர்பிட்டால் சொல்லுவோம். அப்படியே ஆப்போசிட்டா இப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தா பாராமேக்னெட்டிக், இதே அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை எல்லாருமே பேரப் ஆயிட்டாங்கன்னா டயாமேக்னெட்டிக். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அது பாராமேக்னெட்டிக், அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை அப்படின்னா தட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஓகே, இப்போ நமக்கு நிறைய லிகான்ஸ் இருக்கு இல்லையா, கார்போனில், நைட்ரில், எத்திலீன் டயமின், அமோனியா. ஸோ இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஆனால் வென் யூ கம்பேர் நைட்ரில், கார்போனில், எத்திலீன் டயமின், அமோனியா வந்து கொஞ்சம் வீக் ஃபீல்டு தான். ஓகே, நீ நல்லா கவனிக்கலாம். நைட்ரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வீக்காக இருக்கும் அமோனியா. அமோனியா விட ரொம்ப ரொம்ப வீக்கு வாட்டர்லாம் அமோனியா விட ரொம்ப ரொம்ப வந்து வீக். ஸோ இங்கே பாரு, இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, ஸோ வாட்டரை கம்பேர் பண்ணுறப்போ அமோனியா ஸ்ட்ராங்குடா, சயனைடு நைட்ரில் கம்பேர் பண்ணுறப்போ அமோனியா வந்து வீக். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னு 2 இருக்கு. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு பேரப் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு பேரப் ஆகும். எக்ஸாம்பிள் D5ன்னு வச்சுக்கோ. இங்கே பாரு, D5 இருக்குன்னா 1 2 3 4 5 இப்படி ஃபீல் பண்ணுவேன். வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னா அந்த 5 எப்படி தெரியுமா ஃபில் ஆகும், இப்படி ஃபில் ஆகும், பேரப்பே ஆகாம ஃபில் ஆகும். வீக் ஃபீல்ட்னா பேரப் ஆகாது. ஓகே, ஸ்ட்ராங் ஃபீல்ட்னா பேரப் ஆகும். ஓகே, அவ்வளோதான்டா. இந்த ஓவர்லாப்பிங் கிரேட்டர் அதிகமாக இந்த ஓவர்லாப்பிங் இஸ் மோர், ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்டோடைய ஸ்ட்ரென்த்தும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். the bond strength also will be high. இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரிக்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். it does not explain color of the complex. இங்கே பாரு, நம்ம வெர்னர்ஸ் தியரியில பார்த்தோம் இல்லையா, அதே டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்து இங்கேயும். கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸை அவங்களால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர மற்ற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசலை. ஏன் ஒரு சிலது இன்னர் ஆர்பிட்டாலாக இருக்குது, ஏன் ஒரு சிலது அவுட்டர் ஆர்பிட்டாலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஷின் ஆல்சோ. இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி கலரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன் ஒரு சிலது இன்னர், ஏன் ஒரு சிலது அவுட்டர் அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிடைக்கல. இப்போ இந்த விபி தியரியுடைய இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர்ஷனா, நீங்க ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மீனிங்கை கரெக்டாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ எவ்ரிபடி, இப்போ நான் சொல்லித்தரதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கவனிக்க ரெடினா சாட்ல ஒரு ஃபயர். அண்ட் இந்த லைவ் செஷனுக்கு யாராச்சும் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஓகே, போலாமா? இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? இதை கவனிக்கலாமா? ஒரு குட்டி ஃபயர். யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து லிசன் பண்றீங்க? How many of you are listening the class right from the beginning? Anybody? Very good. டவுட்னா என்ன டவுட்னு சொல்லுங்கடா. தீமினல் பேட்சா, சூப்பர், வெரி குட்ரா, சம. எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ நேரம் கிளாஸ் லெசன் பண்ணதுக்கு வித் ஃபுல் ஃபோக்கஸ். எல்லாருக்கும் நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி. அதுவும் தட் டூ ஆன் அ சண்டே. நாளைக்கு நமக்கு எக்ஸாமும் இது கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து இன்னைக்கு ப்ராப்பராக படிக்கிறோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, வெரி குட், நைஸ். சரியா,
ஓகே, மணி இப்போ வந்து ஷார்ப் 12. பை 2 o'clock வில் கம்ப்ளீட் த லைவ். ஓகே, 2 o'clock நம்ம லைவ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? அதுக்குள்ளே நம்ம இந்த சாப்டர் முடிக்க பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ரஷ்அப் பண்ண வேணாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது கம்பல்சரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் பொறுப்பு. கம்பல்சரிக்கு செம்ம இம்பார்ட்டன்ட் இது. கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கும் இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் 5 மார்க்லையும் கேட்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்லையும் கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. இந்த லெசன் நாளைக்கு எக்ஸாமா? வெரி குட்ரா. ஸோ கவனிங்க, நிக்கல் டெட்ரா கார்போனில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இப்போ சென்ட்ரல் மெட்டலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுங்க. இங்கே சென்ட்ரல் மெட்டல் யார் தம்பி? நிக்கல் தான். உங்களுக்குலாம் வந்து அந்த ட்ரிக்கு தெரியும் இல்லையா? என்னது? நம்மளுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு 1000 வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன் நான். ஸ்காண்டியம், சன் டிவி சிஎம், சன் டிவி சீஃப் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்டுக்கு. அப்புறமா ஒரு காஜல் இருக்கும்ல, ஐகோனிக்னு ஒரு காஜல் கம்பெனி இருக்கும்ல, அது ஆல்பபெட்டோட ஃபைனல் லெட்டர் Z. சன் டிவி சிஎம் ஐகோனிக் Z, அவ்வளோதான். ஸோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், ஐ ஃபார் அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஓகே, எல்லாருமே வந்து ஆர்கான் கான்ஃபிகரேஷன் எல்லாருக்கும் வரும். அப்புறம் வந்து 4s2 கான்ஃபிகரேஷன் எல்லாருக்கும் வந்து வந்துடும். என்ன மட்டும்தான் மாறும்? இங்கே 3d1, 3d2, 3d3, 3d4, 3d5, 3d6, 3d7, 3d8, 3d9, 3d10. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஆர்பிட்டாலில் எப்பயுமே ஹாஃப் ஃபில்டும், அதாவது 1 2 3 4 5 ஹாஃப் ஃபில்டு D5 கான்ஃபிகரேஷனும் D10 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி ஃபில்டும் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள், ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். அதனால இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா குரோமியம் மட்டும் எக்ஸப்ஷன். என்ன ஆகும்? எஸ் ஆர்பிட்டால்லேருந்து டி ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிடும். அப்போ திஸ் பிகம்ஸ் 4s1, திஸ் பிகம்ஸ் 4d5. அதே மாதிரி காப்பரும் வந்து ஒரு எக்ஸப்ஷன். 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் அங்கே போயிடும். அப்போ 4s1 3d10, 4s1 3d10, இங்கே 5, இங்கே 10. ஏன்னா D5ம் D10ம் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான்டா நம்மளுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு. ஸோ தெரிஞ்சு மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க், அவ்வளோதான். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால், நிக்கல், 8th ஃபிங்கர். கரெக்டா? இப்போ 8th one அப்படின்னா ஆர்கான் என்ன வரும்? 3d8 4s2. கரெக்டா? 3d8 4s2. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். வாட் இஸ் த எலக்ட்ரானிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நிக்கல் ஹியர்? இங்க நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னடா? வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நிக்கல்? குயிக்காடா, என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குப்பா நிக்கல்? இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? சரோ பிளாக் தான் பண்ணணும் உங்களை. குயிக்காப்பா எல்லாருமே. குயிக்கா. வெரி குட். 0. சரியா? என்ன வரும் நமக்கு? 0. ஏன்டா 4லாம் சொல்றீங்க? 4லாம் கிடையாது, இட் இஸ் 0. ஓகேவா? ஸோ நிக்கலாக தான் இருக்கு, எந்த ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்லையும் வந்து இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை அப்போ ஃபீல் பண்ணிக்கிறேன். 3d8 4s2. ஸோ 1 2 3 4 5 6 7 8 4s2. ஸோ இது வந்து 3d ஆர்பிட்டால் 4s ஆர்பிட்டால். நேச்சர் ஆஃப் லிகாண்ட். இங்கே இருக்கிற லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா? போன ஸ்லைடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். CO இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட். எனக்கு சாட்ல எல்லாரும் ஆன்சர் பண்ணாதான் நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். கரெக்டா? ஓகே. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா என்ன ஆகும்னு சொன்னேன்? லிகாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேரப் ஆகிடும்னு சொன்னேன். எல்லா எலக்ட்ரான்ஸையும் பேரப் பண்ணிவிடு, மொத்த எலக்ட்ரான்ஸையும் பேர் பண்ணு. 1 2 3 4
5 6 7 8 இங்கே வந்துருச்சு. அப்ப s ஆர்பிட்டால்ல இருக்குது முன்னாடி தான் இடம் இருக்குல்ல, அது முன்னாடி நவுந்துரும். சோ இதோ பாருங்க ஃபில் பண்ணிட்டேன். I have filled. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், லிகாண்ட ஃபில் பண்ண போறேன். வேற கலர்ல ஃபில் பண்ற பாருங்க. எத்தனை லிகாண்ட் இருக்கு, 4 லிகாண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. சோ 1 pair 2 pair 3 pair 4 pair 4 pair ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். சோ இப்போ லிகாண்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. மெட்டலுடைய ஆர்பிட்டால்ஸ்ல லிகாண்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஹைபிரிடைசேஷன் எப்படி எழுத போறோம், நீ நல்லா பாரு. யார் மிக்ஸ் ஆயிருக்காங்க, லிகாண்டோட மெட்டலோட பாக்ஸ்ல தான் லிகாண்ட் வந்து ஃபில் பண்ணிருக்குல்ல, மெட்டலோட ஆர்பிட்டால்ல லிகாண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்ப அதை தான் நீ கன்சிடர் பண்ணணும். எஸ்ல 1, சோ எஸ். பில 3, அப்ப sp3. ஓகே, sp3க்கு வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன்? sp3 வந்து என்னது அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் இல்லையா? வாட் இஸ் த ஜியோமெட்ரி? வெரி குட், டெட்ராஹீட்ரல். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன? அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா? இல்ல. நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அப்ப மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் டயாமேக்னெட்டிக். கலரா கலர்லெஸ்ஸா? இட் வில் பி கலர்லெஸ் இல்லையா? ஏன்னா இதுல வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்ல, அன்பேர்டு எலக்ட்ரானே இல்ல. மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 0 தான். How sp3? s ஆர்பிட்டால்ல 1 p ஆர்பிட்டால்ல 3, அதனால தான் sp3. sல 1 pல 3, அதனால தான் sp3 ன்னு எழுதுறோம். இன்னொரு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சால்வ் பண்றப்போ ஈஸியா போகும். இது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். டெட்ராசயனிடோ நிக்கலேட் நமக்கு வந்து இருக்கு இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், சயன், கோபால்ட், நிக்கல். 8th ஃபிங்கர். ஸோ ஆர்கான் 3d8 4s2. இங்க நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன கண்டுபிடிக்கலாமா? நிக்கலுக்கு நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சயனைடுக்கு வந்து -1, 4 டைம்ஸ் இருக்கனால -4, which is equal to அவனே கொடுத்துருக்கான் பார் சார்ஜ் -2. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல 4 அந்த பக்கம் போயிடும். அப்போ 4 - 2 + 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு நிக்கல். அப்போ நிக்கல் 2+க்கு சொல்லுங்க பார்க்கலாம். 2+னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த எலக்ட்ரான் போயிடும். இந்த எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 1 2 3 4 5 6 7 8 3d8 மட்டும் தான் இருக்கும். 4 0, ஏன்னா நிக்கல் 2+னால. நேச்சர் ஆஃப் லிகாண்ட் என்ன? சயனைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர் அப் ஆகும். அப்ப இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? எல்லாமே பேரா தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இங்க இருக்கிற லிகாண்ட போயிட்டு அதுல நான் பார்க் பண்ண போறேன். நைட்ரில் 4 டைம்ஸ் இருக்கா? 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 4 டைம்ஸ் நான் அந்த 4 லிகாண்டையும் எடுத்துட்டு வந்து எலக்ட்ரான்ஸை நான் இங்கே ஃபில் பண்ணிட்டேன். ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்கப்பா. வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன்? எனக்கு பார்த்து சொல்லுங்க போறோம். டில 1 ஃபில் ஆயிருக்கிறத மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதாவது நம்ம லிகாண்ட் வந்து மெட்டலோட ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் ஆயிருக்குல்ல, அதை தான் பார்க்கணும். அதனால தான் நான் வேற கலர்ல எழுதுறேன். டில 1. அடுத்து எஸ்ல 1 எஸ், பில 2 p2. So what is the hybridization? sp2 dsp2 dsp2. சரியா? பார்த்து சொல்ல போற, அவ்வளவுதான். அது அவ்வளவு ஈஸி. ஓகே, so what is the geometry here? dsp2 அப்படிங்கிறப்போ geometry is square planar. அடுத்து பாருங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன? நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அன்பேர்டு எலக்ட்ரானே இல்ல, நோ அன்பேர்டு. அப்போ this is diamagnetic. ஓகே, அப்புறமா மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து அகைன் 0, ஏன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லாததுனால. இந்த காம்பவுண்ட் பாருங்க. What is the configuration of iron here? டக்குன்னு சாட்ல சொல்லலாமா? அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன தம்பி? What is the electronic configuration of iron?
Traveling in train and watching live great ra. Okay, scandium, titanium, vanadium, chromium, manganese, iron 6th la varudha. So argon 3d6 4s2. Okay, so outer orbital வந்து என்னப்பா என்ன அயன் என்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்கு இது ஜியோமெட்ரி சாரி என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட் அயனை x ன்னு வெச்சுக்கிறேன் சயனைடுக்கு 6 டைம்ஸ் இருக்கு -6 = -3 6 அந்த பக்கம் போயிடுச்சுனா 6 - 3 = +3 ஆயிடும் கரெக்ட்டா அப்போ அயன் வந்து இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணனும் s ஆர்பிட்டால்ல இருந்து 2 போய்டும் இங்க இருந்து 1 போயிடுச்சுனா 3d 5 தான் இருக்கும் சோ 1 2 3 4 5 இருக்கும் நேச்சர் ஆஃப் லிகாண்ட் என்னது சயனைடு நேச்சர் ஆஃப் லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட்னா என்ன ஆகும் பேர் அப் ஆகும் சோ 1 2 3 4 5 ன்னு பேர் அப் ஆயிடும் இப்போ நம்மளுடைய லிகாண்ட ஃபில் பண்ணலாமா 6 பேர் லிகாண்ட் இருக்கு சோ 1 2 3 4 5 6 6 பேர் ஃபில் பண்ணிட்டேன் இது 3d இது 4s இது 4p hybridization பார்த்து சொல்லுங்க போறோம் just tell me the hybridization by seeing d ல 2 so d2 s ல 1 s p ல 3 p2 p3 dsp3 is that clear dsp3 okay so dsp3 வந்து என்னது it is octahedral எவ்வளவு unpaired electron இருக்கு ஒரு unpaired electron இருக்கு so unpaired electron n ன்னு வெச்சுக்கிறேன் 1 அதனால இது வந்து என்னது this is paramagnetic இப்போ magnetic moment calculate பண்ணலாமா mu which is equal to root of n into n plus 2 தான் formula மறந்துடாதீங்க root of n into n plus 2 mu which is equal to root of 1 into 1 plus 2 3 which is equal to root 3 உடைய value என்னது 1.732 Bohr magneton very good 1.732 பாலமுருகன் Bohr magneton மறக்காம எழுதிருங்க 1.732 bm யூனிட் ரொம்ப முக்கியம் Bohr magneton ஓகே சே இன்னும் அவ்வளவுதான்டா இன்னொரு ஒரு illustration 4 இருக்கு அதை மட்டும் என்ன பண்ணுங்க என்னங்கிறது number of unpaired electron டா என்னங்கிறது number of unpaired electron இன்னும் ரெண்டு illustration இருக்கு உங்க bookல page number 152 ல மறக்காம check it out okay இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் doubt இருக்கா do you have any other doubt here doubt ஏதாச்சும் இருக்கா யா இப்போ கேக்குதா வாய்ஸ் இப்போ கேக்குதா வாய்ஸ் யா now you can hear clear இப்போ clear okay டா done
வாங்கப்பா. ஸோ இப்போ பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் இது இந்த தியரி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ the bond between the ligand and central metal atom. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கும் நீங்க நினைக்கிற மாதிரி கோஆர்டினேஷன் பாண்டோ இல்ல கோவாலன்ட் பாண்டோலாம் கிடையாது. சாரி, அயானிக் கோவாலன்ட் பாண்ட்லாம் கிடையாதுங்க. இட் இஸ் பியூர்லி அயானிக் அப்படிங்கிறாங்க. எப்படி சோடியம் குளோரைட்ல Na+Cl- அப்படின்னு ஒரு அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, அயான்ஸா வந்து பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இங்க என்ன சொல்றாங்க, நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்டடி ஸ்பியர், ஐ வில் அகைன் ஷோ யூ எது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் வீக் ஃபீல்டுங்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ பியூர்லி அயானிக் தான் அப்படின்றாங்க. The bond is formed due to electrostatic attraction. Electrostatic attraction என்ன, ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன். அது மூலமா தாங்க நமக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான் ரிச்சான லிகாண்டும் எலக்ட்ரான் கம்மியா இருக்கிற மெட்டலும் பாண்டே ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா, அது மூலமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார்மிங் எ பாண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகேவா, அழைச்சிட்டு போயிடுங்க. அது மட்டும் அழைச்சிட்டு போயிடுங்க. இவரை மட்டும். ஓகேவா, சூப்பர் மேம். நீங்க எழுதுற மாதிரி எழுதலாமா? நான் எழுதுற மாதிரி கண்டிப்பா எழுதலாம்டா. வாட்ஸ் ராங்? ஓகே, நைஸ். 10th சயின்ஸ் கண்டிப்பா வீடியோ போடலாம். இப்போ இது கவனிங்க. அடுத்த பாஸ்டுலேட், மெட்டல் அயான்ஸ் ஆர் லிகான்ஸ். த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குல்ல, அது அண்ட் த லிகாண்ட் அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பாயிண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க. சார்ஜ்னா என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், கேட்டயான் ஆனியான் இதான் சொல்றாங்க. ஸோ இவங்க அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னதுனால சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகாண்டும் பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஸோ நீங்க கவனிங்க, அது பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னா எப்போ நம்ம மெட்டல்ஸ் வந்து சார்ஜ்டு அயான்ஸா இருக்கு ஆர் லிகான்ஸ் வந்து சார்ஜ்டு அயான்ஸா இருக்கு, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ்னா பாயிண்ட் சார்ஜஸ் சொல்றாங்க. இதுவே எனக்கு நியூட்ரலா இருக்கு அப்படின்னா அது எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறாங்க. டைபோல்னாலும் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் SO2 இருக்குன்னு வச்சுக்கோ, இது வந்து ஒரு டைபோல் தான். ஏன்னா ஆக்சிஜன் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், சல்ஃபர் பாசிட்டிவ் அப்படிங்கிறப்போ இட் இஸ் டைபோல் இல்லையா. NaCl, Na+Cl-, ரைட். ஸோ அது வந்து என்னது, அகெயின் இட் இஸ் அ டைபோல். ஓகே, போல் எண்டே பண்ணிடுங்க மேம். ஏன்டா நீ ஃபோனை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்காம, அதாவது வெர்டிக்கலா வைக்காம ஹரிசாண்டலா வச்சு கவனிங்க. ஓகே, யூ ஜஸ்ட் கீப் யுவர் ஃபோன் இன் ஹரிசாண்டல் அண்ட் தென் லிசன். 9th சாப்டர் தான் கேட்குறீங்க நிறைய பேர். ஓகே, டன். ஸோ கவனிங்க, எலக்ட்ரிக் டைபோல்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. கவனிங்க. ஸோ ஸ்டெப் 1 என்ன தெரியுமா, இந்த 5D ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே டீஜெனரேட். டீஜெனரேட்னா என்ன, ஒரு மனுஷனை பார்த்து திஸ் இஸ் டீஜெனரேட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இட் இஸ் கெட்டிங் வர்ஸ், மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் இல்லையா. I don't like Vedantu 10th YouTube channel because you put videos continuously. Science chapter 9 part 2 எப்போ வரும்? Because you are not putting videos ன்னு சொல்றீங்களா இல்ல putting videos continuously ன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க ABCD? என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். 10th பசங்களுக்கு பண்ணாமலாம் இல்லை, நாங்கள் 12th தீமினல் பேட்ச் லான்ச் பண்ண மாதிரி 10th தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ வி பிகேம் ஈவன் மோர் பிஸி. என்னது, 11th கிளாஸ் இருக்கிறோம், 12th கிளாஸ் இருக்கிறோம், 10th நாங்கள் தான் கிளாஸ் இருக்கிறோம் பெய்டு பேட்சில். கரெக்டா? ஸோ நீங்கள் கேட்குற ஒவ்வொன்றும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரோட வீடியோவும் இருக்குது. நாட் புட்டுன்னு சொல்கிறீங்களா, ஓகே போட்டுடலாம், கவலை வேண்டாம். ஓகே, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் சேம் எனர்ஜி. டீஜெனரேட்னா என்னது, சேம் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் தான் டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த அஞ்சு ஆர்பிட்டால்ஸுமே they'll be of same energy தான். Energies of the first 5 orbital will increase due to repulsion between electrons and metal of the ligand. So first வந்து ground stateல இந்த மெட்டல் மட்டும் தனியா இருக்கிறப்போ என்ன ஆகுது, மெட்டல் மட்டும் தனியா இருக்கிறப்போ டீஜெனரேட்டா தான் இருக்கு. அந்த 5 ஆர்பிட்டால்ஸுமே சேம் எனர்ஜியா தான் இருக்கு. ஆனா இந்த மெட்டலை நோக்கி லிகாண்ட் வரப்போ, மெட்டல்லையும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல. லிகாண்டு அஃப்கோர்ஸ் அது எலக்ட்ரான் தான் கொண்டு வருது. எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கிறப்போ எனர்ஜி அதிகமாகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரான் ரிப்பல்ஷன், தள்ளி விடுறதாண்ட ரிப்பல்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா எனர்ஜி அதிகமா இருக்கும். ஓகே, எனர்ஜி வந்து என்ன ஆகும், அதிகமாயிடும்.
அப்போ மெட்டல் கிட்ட வருதுடா, மெட்டல் கிட்ட வந்தோடனே இங்க இருந்த அந்த d5 ஆர்பிட்டால் அப்படியே கொஞ்சம் எனர்ஜி ஏறி போய் மேலே போயிடும், எனர்ஜி ஏறி மேலே போயிடும். ஓகே, கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி ஹைட்டுக்கு வந்து போயிடும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? Do you understand? Yes ma'am, no ma'am. Yes, okay. இப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, how is it getting split அப்படி நல்லா கவனிங்க. dxy dyz and then dzx. ஓகே, சோ இதுடைய 13th லெசன் நடத்துறீங்களா? நான் நடத்துறேன்டா. இப்போ இந்த லெசன் நடத்துறப்போ இதை வந்து கவனிங்க. இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காடா? Can you tell me? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Yes ma'am, no ma'am. If you have doubts, let me know. Are you listening? Very good. So நல்லா கவனிங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? டி ஆர்பிட்டால்ஸ், அந்த 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குல்ல, அது என்னென்னு பார்க்க போறோம். அந்த 5 ஆர்பிட்டால்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். ஓகே, டி எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அதில் தான் நான் dxy வரைய போறேன், dxy வரைய போறேன். ஒய் ஆக்சிஸ் இது, z ஆக்சிஸ் இது. இதில் தான் நான் என்ன பண்ண போறேன்? dyz வரைய போறேன், dyz வரைய போறேன். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி x axis and z axis. இதுல தான் d என்ன ஆர்பிட்டால், அடுத்த ஆர்பிட்டால் zz ஆர்பிட்டால் வரைய போறேன். தி zz ஆர்பிட்டால நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வரைய போறேன். இப்போ அடுத்து பாருங்க, இன்னும் 2 ஆர்பிட்டால் வந்து dx² - y², dx² - y², அதுக்கப்புறமா dz². ஓகே, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா x and y ஆக்சிஸ்க்கு நடுவுல வந்து இருக்கும். அண்ட் தென் இது வந்து z ஆக்சிஸ்ல இருக்கும். இப்போ இதுல இந்த ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம வரைய போறோம். இந்த ஆர்பிட்டால்ஸ்ல வேர் தேர் ஆர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். xy ஆர்பிட்டால்ல இந்த பிட்வீன் த ஆக்சிஸ் தான்டா இருக்கும். இப்போ இந்த இதுதானே ஆக்சிஸ், பிட்வீன் த ஆக்சிஸ் தான் வந்து நமக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுதான் அந்த எலக்ட்ரான் பாசிபிலிட்டிஸ். எலக்ட்ரான்ஸ் இங்க தான் வந்து இருக்கும். Okay, the same goes with yz also, and then xz also. இப்போ நான் சொல்லி தரது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஓகே, இப்போ இவங்க 3 பேர்லையுமே அந்த along the axisல வந்து இல்லை, along the axisல வந்து நமக்கு இல்லை, between the axisல வந்து எலக்ட்ரானுடைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அடுத்தது பாருங்க, dx² - y² along the axis தான் நமக்கு வந்து என்ன இருக்கும்? இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். இது நான் வரையிறது யாரோடது? மெட்டலோடது. சரியா? இப்போ நான் வரையிறது யாருது? மெட்டலோடது. இது z ஆக்சிஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து என்ன மேம் நான் முக்கியமா இதுல வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்ட் இருக்குல்ல, லிகாண்ட் வந்து அலாங் த ஆக்சிஸ் வரும். அலாங் ஆக்சிஸ் வந்து நமக்கு இங்க வருது. தோப்பர் லிகாண்ட் இங்க வருதுடா. இதெல்லாம் லிகாண்ட், இதெல்லாம் என்னது? லிகாண்ட். இதெல்லாம் என்னது? லிகாண்ட். இந்த ஆக்சிஸ்ல தான் வந்து என்ன ஆகும்? லிகாண்ட் வந்து பேர் ஆகும். லிகாண்ட் வந்து பேர் ஆகும். இப்போ நீ பாரு, எனக்கு கரெக்டா பார்த்து அது எனக்கு சொல்லுங்க. எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமாச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து அதிகமாகும் நான் சொன்னேன். இங்க எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குமா? இருக்காது. ஏன்னா லிகாண்ட் இங்க இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இருக்கு. இங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்காது, இங்கே ரிப்பல்ஷன் இருக்காது, இங்கே ரிப்பல்ஷன் இருக்காது. ஆனா இங்க பார், லிகாண்டும் இங்கே தான் வருது, மெட்டலும் இங்கே தான் வருது. அப்படிங்கிறப்போ ரெண்டுமே அலாங் த ஆக்சிஸ்லேயே வருது. அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேருக்கும் dx² - y² dz², இவங்களுக்கு மட்டும் என்ன ஆகும்? நமக்கு அதிகமாகும். ரிப்பல்ஷன் வந்து என்ன ஆகும் நமக்கு? இட் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு. புரியுதா? ரிப்பல்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ அதுதான் நம்ம இங்கே படிக்கிறோம். ஆர்பிட்டால்ஸ் லையிங் அலாங் த ஆக்சிஸ்
𝑑x2 - y2 and z2 அவங்களுக்கு மட்டும் ஸ்ட்ராங் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால அவங்க மட்டும் எனர்ஜியில் ரைஸ் ஆவாங்க. மற்ற 3 பேரும் கீழே இருப்பாங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த டீஜெனரேட் டி ஆர்பிட்டால் இருக்கு. மெட்டல் மட்டும் தனியாக இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. மெட்டல் பக்கத்தில் அந்த லிகாண்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்? மெட்டல் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்னால எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இது ஐசோடாபிக் ஃபீல்டுக்கு போயிடும். அதுக்கப்புறமா இந்த 5 என்ன ஆகும்? இப்போ கூட இது டீஜெனரேட் தான், ஒரே எனர்ஜி தான் எல்லாருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ரிப்பல்ஷன் யாருக்கு அதிகமா இருப்பாங்க? 𝑑x2 - y2 and z2 அவங்க இன்னும் ரைஸ் ஆயிடுவாங்க. எனர்ஜி கம்மியா இருக்கிறது வந்து யாரு? 𝑑xy, yz and zz இவங்க 3 பேரும் கீழே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இங்கே, அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே கீழே நமக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து பிரியுது. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. When the ligands approach further, there will be attraction between the negative charged electron and positively charged metal ion, which results in the net decrease in energy. This decreasing in energy is the driving force for complex formation. இப்போ இந்த லிகாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மெட்டல் கிட்ட ஃபர்தரா வந்து அப்ரோச் பண்றப்போ நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் அண்ட் தென் புரோட்டான், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் வந்து என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ரிப்பல் ஆகிறப்போ எப்படி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகிறப்போ எனர்ஜி வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறப்ப தான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டின் டெட்ராஹீட்ரல் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். டெட்ராஹீட்ரல்ல the 4 ligands approach the central metal atom along the direction of the leading diagonals. அதாவது நான் இங்கே வரேன் பாருங்க, எப்படி நமக்கு அங்கே வந்து ஆக்டாஹீட்ரல்ல வந்து இந்த ஆக்சிஸ் வழியாக தானே லிகாண்ட் வருது. ஆனால் டெட்ராஹீட்ரல் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஆப்போசிட்டா. இதோ பாரு, இங்கே வருது. புரியுதா? ஆப்போசிட்ல வராம இன்பிட்வீன் வருது. அப்போ அப்படியே உல்டாவா இருக்கும். எப்படி நம்ம ஆக்டாஹீட்ரல்ல அந்த 5 ஆர்பிட்டால் 3-2 ஸ்பிளிட் ஆச்சு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 2-3 நமக்கு இங்க ஸ்பிளிட் ஆகும். ஓகே, இவங்க 3 பேருக்கும் ஹை எனர்ஜி இருக்கும், ஆக்டாஹீட்ரலுக்கு அப்படியே ஆப்போசிட். நல்லா கவனிங்க, எதுடா? ஸோ dxy, yz and then zz இவங்க எல்லாருமே வந்து நமக்கு மேலே போயிடுவாங்க. ஓகே, இவங்க வந்து மேலே போயிடுவாங்க. அண்ட் தென் கீழே வந்து it will be having the pointing towards the line ligands are approaching than the orbitals dx2 - y2. ஸோ அப்படியே ஆப்போசிட், சாரி மாற்றி போட்டேன். யா, ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? டெட்ராஹீட்ரல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோங்க, splitting is inverted, splitting energy is different. Crystal is splitting energy and tetrahedral given by the following expression. Okay. So இப்போ எங்க இந்த பிக்சர் மட்டும் நம்ம வரைவோமா? ஆக்டாஹீட்ரலோடது அது வரைஞ்சாதான் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டரா வந்து புரியும். Are you all listening? ப்ராப்பரா லிசன் பண்றீங்களா? Are you all listening? Yes ma'am, no ma'am, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலையே. Listening or not? டவுட் ஏதாவது இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? இல்ல? ஓகே. ஸோ நீங்க இங்க பார்க்கலாம், இது வந்து என்னது? டீஜெனரேட் டி ஆர்பிட்டால்ஸ். இது வந்து என்னது? டீஜெனரேட் டி ஆர்பிட்டால்ஸ். சேம் எனர்ஜியில் வந்து இருப்போம். இப்போ இங்க மெட்டல் மட்டும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா தனியா இருக்கு. Why are you putting video 10th YouTube channel? என்னடா லைவ் போடல? எல்லா நாளும் லைவ் வந்துட்டு தான் இருக்கும். என்னைக்கு 10th லைவ் வரல? சும்மா நீ ஏதோ ஒரு ஒழுங்கா பார்க்காம யாருமே பேசாதீங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ், go to that channel and then check it out. Every day we are coming live. லைவே வரதுல அப்புறம் ஏன் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா who are you to ask that? Okay, go and watch the channel. இன்னைக்கு சண்டே, அன்னைக்கும் சண்டே அதுவும் ஆஷா மேமும் லைவ் வராங்க. புரியுதா? கோ செக் த சேனல். நீ சேனலே பார்க்காம வீடியோ மட்டும் பார்த்துட்டு பேசாத. வீடியோஸும் போடுறோம், லைவும் போடுறோம், ஷார்ட்ஸும் போடுறோம். ஓகே, கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ டீஜெனரேட் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கா? அது வந்து என்ன ஆகுது? லிகாண்டு கொஞ்சம் கிட்ட வந்தோடனே
ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஐசோடாபிக் ஃபீல்டுக்கு போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஐசோடாபிக் ஃபீல்டு. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து என்னவா ஸ்பிளிட் ஆகும், ரெண்டா வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆகும். என்னது அந்த dxy yz zx கீழே இருக்கும், x² - y² அண்ட் தென் z² மேலே இருக்கும். இப்போ கீழே இருக்குல்ல அந்த 3 ஆர்பிட்டால்ஸ் தான் நம்ம T2Gன்னு சொல்றோம். மேலே இருக்கிறத EG ட்ரிப்ளி ஜெனரேட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இப்போ கிளியரா கவனிச்சிங்கன்னா புரியும். இதுக்கு நடுவில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வில் பி ஹேவிங் பேரி சென்டர். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, அங்கேருந்து நமக்கு ரெண்டா வந்து நமக்கு என்ன ஆகுது ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, நமக்கு எப்படி ஆகுது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இது வந்து என்னது dxy dyz dzx, இது வந்து என்னது dx² - y² dz². புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது நம்ம T2Gன்னு பேர் வைக்கணும், மேலே இருக்கிறத EGன்னு வைக்கணும். ஸோ இது வந்து என்னது ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு நான் வரைகிறேன், ஆக்டாஹீட்ரலுக்கு நான் வந்து வரைகிறேன். இப்போ இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த T2Gக்கும் பேரி சென்டருக்கும் நடுவில் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இது கீழே இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன், கீழே இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன், அது மேலே இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். மொத்தமாக எத்தனை ஆர்பிட்டால் 5 தானே பிரியுது, 5 தானே நமக்கு பிரியுது. ஸோ 5 வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம டிவிஷனில் போட்டுக்கிறேன், 5 வந்து நான் டிவிஷனில் கீழே போட்டுக்கிறேன். மேலே எவ்வளோ ஆர்பிட்டால் இருக்கோ அதை நீங்கள் கீழே எழுதணும். மேலே 2 இருக்கா, அப்போ இங்கே 2ன்னு போடும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், கீழே என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ 3/5. ஓகே, ஸோ ப்ளஸ் 3/5 தான் இந்த எனர்ஜி கேப், -2/5 தான் இந்த எனர்ஜி கேப். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? புக்கில் இருக்குடா, புக்கு பேஜ் நம்பர் ஓப்பன் பண்ணி பாருங்க, புக்கில் வேற மாதிரிலாம் இல்லை, இதுதான். ஓகே, பேஜ் நம்பர் 154 எடுங்க, 154 இந்த புக். ஓகே, T2G EG அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெட்ராஹீட்ரல் எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்க ஆக்டாஹீட்ரல் பார்த்தீங்களா, அப்படியே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ட்ரா ஃபார் டெட்ராஹீட்ரல். டெட்ராஹீட்ரல்ல நம்ம வந்து என்ன சொன்னோம், லிகாண்ட் வந்து அலாங் த ஆக்சஸ் வந்து பண்ணாமல் பிட்வீன் த ஆக்சஸ் தான் வந்து லிகாண்ட் அப்ரோச் பண்ணுது. அப்போது இது அப்படியே உல்டாவாயிடும். ஆக்டாஹீட்ரலை நம்ம பார்த்ததுக்கு பதிலாக அப்படியே வந்து நமக்கு இது வந்து என்ன ஆகிடும் உல்டாவாயிடும். யா, ஸோ கவனிங்க, எனக்கு இதில் வந்து 2 கீழே, அதாவது dx² - y² dz² கீழே இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே, என்னது dxy dyz dzx, அவங்க வந்து நமக்கு எனர்ஜி ஹையாக வந்து இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் எப்படி எழுதுவீங்க, இங்கே வந்து T2G போட மாட்டீங்க, T2 and EG தான் போடுவீங்க. T2 மேலே போயிடும், EG கீழே வந்துடும். சரியா? T2G வராது, EG வராது, ஜெரேட் மட்டும் இருக்காது. சரியா? T2 and then E மட்டும் தான் வந்து இருக்கும். கிளியரா? இப்போ இந்த பேரி சென்டர் வரைஞ்சிட்டோம். வாட் இஸ் த எனர்ஜி டிஃபரன்ஸ் ஹியர் அண்ட் தென் ஹியர்? கீழே இருக்கிறதுனால மைனஸ், மேலே இருக்கிறதுனால பாசிட்டிவ். கீழே இருக்கு ரெண்டுமே டிவைடட் பை 5 அஃப்கோர்ஸ். மேலே எவ்வளோ பாக்ஸஸ் இருக்கு 3, கீழே எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கு 2. ஸோ ப்ளஸ் 2/5 மேலே, கீழே -3/5. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அண்ட் நேச்சர் ஆஃப் லிகான்ஸ். இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னா என்ன, அதோட மேக்னிடியூட், இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம்டா. மேக்னிடியூட் அப்படிங்கிறது வேல்யூ. எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லிகாண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நேச்சர் ஆஃப் த லிகாண்ட், அதாவது லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கா, ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் என்ன தெரியுமா ஆகும், இப்போ நீ எலக்ட்ரான்ஸ் பேர் அப் பண்ணுற அப்படின்னா கீழேயே அது பேரே ஆகிடும், கீழேயே பேர் ஆகிடும். வீக் ஃபீல்டுனா கீழேயே பேர் ஆகாது, நீ வந்து மேலேயும் போகும், ஃபுல்லாக சிங்கிளாக ஃபில் பண்ணிட்டு தான் டபுள்லி ஃபில் ஆகும். ஸோ லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டாங்கிறது மேட்டர்ஸ். ரெண்டாவது, நேச்சர் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல எத்தனை டி ஆர்பிட்டால்ஸ் எம்டியா இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ நேச்சர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல், அதுக்கப்புறமா சார்ஜ், அது என்ன சார்ஜ், பாசிட்டிவா நெகட்டிவா, இந்த 3 ஃபேக்டர்ஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியை கண்டிப்பா வந்து நமக்கு காட்டும்.
ஓகே, இப்போ they have given you few absorption wave length. ஓகே, ஸோ இது கால்குலேஷன் நமக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம என்ன முக்கியமாக இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இங்கே பாரு, எல்லாமே டைட்டானியம் தான் சென்ட்ரல் மெட்டல். ஆனால் லிகான் பார், இங்கே புரோமிடோ இருக்குது, இங்கே ஃப்ளூரோ இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது. லிகான் மாற மாற இவங்களுடைய வேவ் நம்பரும் நமக்கு எவ்வளோ மாறிட்டே இருக்கு பார், வேவ் நம்பரும் நமக்கு மாறிட்டே இருக்கு. அதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட், கவனிங்க. இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங் ஃபீல்டு எது, வீக் ஃபீல்டு எதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் ஃபீல்டு எது, வீக் ஃபீல்டு எதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னா என்ன? ஸோ CO ஸ்ட்ராங், சயனைட் ஸ்ட்ராங், NO2 ஸ்ட்ராங், EN ஸ்ட்ராங், இது வரைக்கும் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஃபீல்டு தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து என்னது, வீக் ஃபீல்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வீக் ஃபீல்டு. ஆனால் நடுவில் அமோனியா இருக்கு. ஸோ அமோனியாவை நீ கம்பேர் தான் பண்ணணும். நீ குளோரோ, ஃப்ளூரோ, ஹைட்ராக்சிடோ, வாட்டர் கூடலாம் கம்பேர் பண்ணால் அமோனியா ஸ்ட்ராங்கு. ஆனால் நைட்ரஸ் கூட கம்பேர் பண்ணனா அமோனியா வீக். அதை வந்து மறந்துடாத. நீ வந்து அமோனியா ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னா நீ ஸ்ட்ராங்குன்னு சொல்லக்கூடாது, வீக்குன்னு சொல்லக்கூடாது. எது கூட நீ கம்பேர் பண்ணுவ? இப்போ நீ எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, வந்து உன் ஹைட் என்ன அப்படிங்கிறத, நான் டாலு நான் ஷார்ட்டு அப்படி சொல்லுவியா? மாட்டேன். அவனை கம்பேர் பண்ணுறப்போ நான் டாலு, இவனை கம்பேர் பண்ணுறப்போ நான் ஷார்ட்டு அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோன்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்ட்ராங் தான். அமோனியா தான் அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், புரியுதா? ஏன்னா அமோனியா வந்து சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைனைடு கூட கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. நைட்ரல் கூட கம்பேர் பண்ணுறப்போ அமோனியா வீக்கு, நைட்ரேட்டோ கூட கம்பேர் பண்ணுறப்போ அமின் வந்து வீக்கு, கார்போனில் கூட கம்பேர் பண்ணுறப்போ அமோனியா வந்து வீக்கு. ஆனால் வாட்டர் கூடயோ, அயோடிடோ கூடயோ, புரோமோ கூடயோ, சயனிடோ கூடயோ, குளோரோ கூடயோ நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அமோனியா வந்து ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கான என்ன தெரியுமா? அது எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு பேரப் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு பேரப் ஆகும். எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆகிறதுனால நமக்கு வந்து என்ன ஆயிடுங்க, கீழேயே நமக்கு எல்லாமே ஃபில் ஆகிடும். கீழே ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம மேலே போவோம். ஸோ இதை நம்ம வந்து லோவர் ஆர்பிட்டால் இல்லைனா வந்து இன்னர் ஆர்பிட்டால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இங்கே வீக் ஃபீல்டுக்கு. சரியா? ஓகே, ஸோ இப்போ distribution of electrons in octahedral. Filling of electrons in d orbital in the presence of ligand field follows Hund's rule. Hund's rule அப்படிங்கிறது என்னது? நம்ம அதை வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? வாட் இஸ் Hund's rule? இப்போ நமக்கு வந்து ஆர்பிட்டால்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் டபுளா ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் பேரிங் அப் டேக்ஸ் பிளேஸ். கரெக்டா? அதுதான் வந்து நம்மளுடைய Hund's rule. அதை வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த டெல்டா ஓ அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஆக்டாஹீட்ரல்ஸ், அந்த எனர்ஜி இந்த ஆக்டாஹீட்ரல் ஃபீல்ட் அது வந்து எனக்கு அதிகமாக இருக்கு, ஸ்பிளிட்டிங் எனக்கு அதிகமாக இருக்கு பேரிங்கை விட அப்படின்னா T2Gலேயே பேரிங் அப் வந்து நமக்கு நடக்கும். இதெல்லாம் 1 மார்க்குக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்கடா, 1 மார்க்குக்கு போகும். இதே எனக்கு பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா, பீனா பேரிங் எனர்ஜி எனக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா, அதிகமாக எனர்ஜி இருந்தால் தான் பேரே ஆகும்னு அர்த்தம். நோ பேரிங் இன் T2G, எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா EGக்கு போயிடும். ஓகே, ஸோ T2Gங்கிறது ஆக்டாஹைட்ரல் எங்கே இருக்கும்? T2G கீழே இருக்கும், T2G கீழே இருக்கும், EG மேலே இருக்கும். கரெக்டா? ஸோ பேரிங் நடக்கணும் அப்படின்னா பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோ, கீழே பேரப் ஆயிடுவாங்க. பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா தான் மேலே போவாங்க. ஸோ இட் ஃபாலோஸ் Hund's rule. எக்ஸாம்பிள் 5 எலக்ட்ரான் வச்சுக்கோ, 1 2 3 4 5 இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். சரியா? Hund's rule ஃபாலோ பண்ணி. இதே எனக்கு when the energy is high அப்படின்னா கீழே எனக்கு 5 ஃபில் ஆயிடும். அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, அடுத்ததா ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா CFSE மூலமா, which is crystal field stabilization energy. ஸோ பாருங்க, crystal field stabilization energy அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ரெடி? இது வரைக்கும் பார்த்ததுல எனி டவுட்ஸ்? புக் பேஜ் நம்பரா பார்த்து சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. பேஜ் நம்பர் 157 பா. எவ்ரிபடி ட்ரிங்க் சம் வாட்டர், கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஓகே, வெரி குட்.
The crystal field stabilization energy is defined as the energy difference in electronic configuration of ligand field and isotopic field. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். மெட்டல் மட்டும் தனியா இருக்கிறப்போ. மெட்டல் பக்கத்துல லிகாண்ட் வந்த உடனே அது எனர்ஜி கொஞ்சம் ரிப்பல்ஷன்னால எனர்ஜி அதிகமாக்குதுல. இதுக்கு பேர் தான் ஐசோடாபிக் ஃபீல்ட். ஐசோட்ராபிக் ஃபீல்ட். ஐசோட்ராபிக் ஃபீல்ட். இதுதான் நமக்கு ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. கரெக்ட்டா? ஓகே, எது லிகாண்ட் வந்ததுக்கு அப்புறமா. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? லிகாண்ட் ஃபீல்ட். இதுக்கு பேர் தான் என்னது? லிகாண்ட் ஃபீல்ட். சோ இப்போ இதுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ், இதுக்கும் இருக்கிற ஐசோடாபிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் CFSE, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ஓகே, புரிஞ்சுதாடா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ ஒண்ணுக்கு மட்டும் நம்ம அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஜியோமெட்ரி எப்படி ஜியோமெட்ரி நீ தெரிஞ்சுக்கணும்டா. ஒண்ணுமே இல்லை, வெயிட் பண்ண, நான் உனக்கு அந்த ஜியோமெட்ரி சொல்றேன். இது ஒண்ணு மட்டும் முடிச்சிட்டு ஐ வில் டெல் யூ. ஓகே, யா. சோ இப்போ நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க, வேவ் நம்பர் கொடுத்துட்டாங்க, பேரிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. இதோ பாரு, பேரிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க, ஆக்டாஹெட்ரல் எனர்ஜியும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, பேரிங் எனர்ஜி ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் ஐசோடாபிக் ஃபீல்ட் என்னது? அயன், இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இங்க 3+ இருக்கு. ஸோ அயன் 3+, ஏன்னா வாட்டர் வந்து என்னது? 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அயன் 3+ அப்படின்னா வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? அயனுக்கு முதல்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன் which is 3d6 4s2. 3 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அயன் 3+க்கு வந்து என்ன வரும்? 3d5 மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ 1 2 3 4 5. இங்க இருக்கிற லிகாண்ட் யாருப்பா? வீக் லிகாண்ட், ரொம்ப ரொம்ப வீக் ஃபீல்ட். டைமிங்லாம் மாத்தலடா, வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஓகே, ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு பேரிங் அப்லாம் என்ன ஆகாது? நடக்காது. நமக்கு வந்து என்ன ஆகாது? பேரிங் அப் வந்து நமக்கு நடக்காது. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான்ஸ் என்னதுடா? ஐசோடாபிக் ஃபீல்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் நமக்கு இங்கே பேர் ஆகி இருக்கு? பார்த்து சொல்லுங்க. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகி இருக்கு சொல்லுங்க. 0டா, 0 எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஏன்னா எதுவுமே பேர் ஆகியே இல்லை. கரெக்டா? ஓகே, இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் திங் வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். ஒன்று, இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இல்லை வந்து நமக்கு அது வந்து நமக்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து 2 வந்து பார்க்குறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னப்பா? வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஃப் இட் இஸ் அ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்? ஹை ஸ்பின்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், மேலேயும் போகும் எலக்ட்ரான். அப்போது நல்லா கவனிங்க, T2Gலையும் இருக்கும், EGக்கு போகும். கரெக்டாக சொல்லுங்க. T2Gல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்? 3 எலக்ட்ரான்ஸ். வெரி குட். ஸோ T2Gல 3, EGல 2. ஏன்னா நீ நல்லா பார்க்கலாம், இந்த 5 1 2 3 4 5 வந்து எனக்கு 2 and then 3 பிரியுது இல்லையா? ஸோ 1 2 3 4 5 அதான் சொல்கிறோம் T2G EG அப்படின்னு. ஸோ T2G 3 EG 2. ஓகே, இதே எனக்கு லோ ஸ்பின்னா எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆயிடுது அப்படிங்கிறப்போ T2Gலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும், 5 ஃபில் ஆயிடுச்சுன்னா T2Gல வந்து 5, EGல 0, EGல 0. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் இதுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ கேன் வி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா ஃபர்ஸ்ட்? அந்த ஃபார்முலாவை எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கலாமா? ஓகே, கவனிங்க. ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜிலேயே நான் வந்து எழுதி போடுறேன் இந்த ஃபார்முலாவை. ஓகே, ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ CFSE which is crystal field stabilization எனர்ஜிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் ஃபீல்டு மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஐசோட்ராபிக் ஃபீல்டு இல்லையா? எஸ். ஸோ லிகாண்ட் ஃபீல்டுடைய எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2Gல எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? T2Gல எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இன்டூ மைனஸ் 0.4. 0.4 எப்படி மேம் வந்துச்சு நீ கேட்கலாம். இங்கே பாருங்க, நம்ம இங்கே வரைஞ்சோம்ல ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே நம்ம என்ன பண்ணோம், -2/5 போட்டோமா? 2/5 தான் அந்த 0.4. ஓகே, 2/5 தான் அந்த 0.4. யா, ஸோ
எம்பி சார் டைமிங் எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். 1 minute. ஓகேவா? யா, லிசன் பண்ணுறீங்களா? ஓகேடா, சூப்பர். வாங்க வாங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோடாபிக் ஃபீல்டில் நமக்கு பேரட் எலக்ட்ரான்ஸே வந்து இல்லை. ஸோ நம்ம வி வர் ரைட்டிங் த ஃபார்முலா இல்லையா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G இன்டூ -0.4. அது வந்து என்னது? இட் இஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, அடுத்துடா ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG. EGயில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு இன்டூ 0.6 இன்டூ 0.6. ஓகே, அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்டா O, which is the crystal field splitting energy. சரியா? ப்ளஸ் நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான்ஸ். நான் இப்போ இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ப்ளஸ் நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான்ஸ், அதான் NP இன்டூ பேரிங் எனர்ஜி. பேரிங் எனர்ஜி என்ன பேராக தேவைப்படுற ஒரு எனர்ஜி. ஓகே, எங்களுக்கு சிஎஸ் லைவ் யார் போடுவாங்க? இவங்க ஜனஸ்ருதி மேம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் N-P. N-P அப்படிங்கிறது ஐசோடாபிக் ஃபீல்ட்.
into அதோட pairing energy. Okay. So இது வந்து for ligand field. இது வந்து ligand fieldக்கு, இது வந்து isotopic fieldக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அதுல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, சோ அந்த ஃபார்முலால you have to substitute whatever you know here. So number of electrons in EG T2G எவ்வளோடா 3 into அது கூட என்ன நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணனும்னு சொன்னோம் 0.4 minus 0.4. அடுத்து number of electrons in EG வந்து எவ்வளோ 2, அப்ப 2 into 0.6 கரெக்ட்டா. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணனும், இது மொத்தமா you have to add with number of paired electrons 0 into pairing energy. Pairing energy நமக்கு क्वेश्चनலயே வந்து கொடுத்திருக்காங்க, அதனால நான் வந்து p அப்படினு வெச்சுக்கிறேன். pairing energy நான் வந்து p அப்படினு வந்து வெச்சுக்கிறேன். ஓகே, minus isotopic fieldல pairing energy 0. சோ இந்த இடம் காம்பவுண்ட் மொத்தமா நமக்கு வந்து 0 ஆயிடும். சோ இத மட்டும் தான் சால்வ் பண்ண போறீங்க. 3 into minus 0.4 plus 2 into 0.6 நமக்கு என்ன வரும், மொத்தமா 0 அப்படினு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, we will be getting the answer as 0. Is the voice audible now? Yes. இப்போ கேக்குதுல? எஸ் சொல்லுங்க. இப்போ கேக்குது. வெரி குட். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும். ஆக்சுவல் நேச்சர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ், இது என்னப்பா ஆக்சுவல் நேச்சர் வந்து எது, வாட் காம்ப்ளெக்ஸ் இஸ் திஸ், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஹை ஸ்பின். ஏன்னா இங்க பார் அதிக எனர்ஜி இருந்தால் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம், அதிக எனர்ஜி எடுக்கக்கூடாது. அப்போ திஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஹை ஸ்பின் தான். நமக்கு தெரியும் இல்லை, அது ஆல்ரெடி லிகாண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிரும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எது, T2Gல 3, EGல 2. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால திஸ் இஸ் பாராமேக்னெட்டிக். மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து என்னது, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும், which is 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இங்க நமக்கு மொத்தமா இருக்கு. அப்ப ரூட் ஆஃப் n into n plus 2, அப்போ ரூட் ஆஃப் 5 into 5 plus 2 6 7, அப்ப ரூட் ஆஃப் என்ன வரும் 35, which is 5 என்னப்பா 5.916 போர் மேக்னெட்டான். ஓகே, ஸோ இதுதான் மேக்னெட்டிக் மொமெண்ட். புரிஞ்சுதா? ஓகேடா. அடுத்து பாருங்க, கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் உடைய கலர்ஸ் பத்தி வந்து பேசியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து வேர்னர் தியரியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரியா இருக்கலாம். ஆனா அதுல வந்து நமக்கு கலரை பத்தி அவங்க பேசவே இல்லை. கலர்டா இருக்கும், இது கலர் இல்லாம தான் இருக்கும் அப்படிதான் சொன்னாங்களே தவிர என்ன கலர் அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட வந்து சொல்லவே இல்லை. கரெக்டா? அந்த கலர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கலர்டா தான் வந்து இருக்கும். A substance exhibits color when it absorbs light of a particular wavelength in the visible region and transmit the rest of the visible light. இப்போ ஒரு லைட் என் மேல படுது. ஓகே, லைட் இட் இஸ் a combination of all 7 colors இல்லையா? அந்த லைட் என் ட்ரெஸ்ல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆவறப்ப தான் உன் கண்ணுக்கு கலர் தெரியுது. கரெக்டா? ராத்திரியில நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஃபுல் டார்க்னு வெச்சுக்கோ, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வெளிச்சம் பட்டாதானே நம்ம கண்ணுக்கு வந்து கலரே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரிஞ்சுதா? எஸ். ஸோ நம்ம வந்து அந்த கலர் வந்து எப்படி இவங்க வந்து கரெக்டா சொல்ல முடியுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ வேவ் லென்த் ஆஃப் த அப்சார்ப்டு லைட், வேவ் நம்பர்
கலர் என்ன கலர் அப்சர்வ் ஆகுது, அதாவது என்ன கலரை அந்த ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து அப்சர்வ் பண்ணா என்ன கலர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த காம்ப்ளிமெண்டரி கலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. வயலட் கலர் வந்து அப்சார்ப் ஆச்சு அப்படின்னா எல்லோ கலர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ப்ளூ கலர் வந்து அப்சார்ப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கலர் ஆரஞ்சு கலர் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? கிரீன் கலர் வந்து அப்சார்ப் ஆச்சு அப்படின்னா ரெட் கலர் வந்து தெரியுமா? ஸோ பர் காம்ப்ளிமெண்டரி ஆப்போசிட் கலர் வந்து உனக்கு தெரியும். இதே அப்படியே ஆப்போசிட், அதே தான் திருப்பி ஆப்போசிட். ஆரஞ்சுனா ப்ளூ, ப்ளூனா ரெட்னா வந்து கிரீன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, விப்ஜியார் வரைஞ்சிங்கன்னா வயலட் அப்சார்ப் பண்றப்போ எல்லோ வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். Absorbs visible light corresponding to crystal field splitting and transmit the rest of the light. So அது என்ன கலரோ அதை வந்து அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். மற்ற கலர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரீக்வன்சியுமே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். வெளியில அது வந்து என்ன பண்ணிடும், ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். திஸ் அப்சார்ப்ஷன் தான் என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா டி எலக்ட்ரான்ஸ் வந்து லோவர் எனர்ஜி T2Gல இருந்து EGக்கு இன்க்ரீஸ் ஆக வைக்கும். ஓகே, இப்போ டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்லேருந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அது வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிப்போம். எவ்வளோ நேரம் அது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே இருக்க முடியும், இருக்காதுல்ல. அப்போ திருப்பி அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வந்து அது என்ன பண்ணும், கலராக எமிட் பண்ணும். நல்லா கவனிங்க. T2Gல 3 இருக்கு, EGல 2 இருக்கு, dx² - y² and then dz². இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டட் கலர் எல்லாமே நமக்கு எப்படிப்பா தெரியுது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறப்போ மேலே போகும். எனர்ஜி ஹையர் ஆர்பிட்டால இருக்க முடியாது, அப்போ அது எனர்ஜியை லூஸ் பண்ணும்ல, அது லூஸ் பண்றப்ப தான் கலர்ஸ் வந்து நமக்கு அது எமிட் ஆகும். ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட். ஓகே, ஸோ இப்போ ஆக்டாஹைட்ரைல் டைட்டானியம் காம்ப்ளெக்ஸ் வித் அதர் லிகான்ஸ் சச் அஸ் புரோமைட், ஃப்ளூரைட் ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஏன் அப்படின்னா மேக்னிடியூட் வந்து நமக்கு மாறுது. ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி மேக்னிடியூட் மாறுச்சுன்னா நமக்கு கலரும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். Complexes of the central metals such as scandium 3+, titanium 4+, copper plus, zinc 2+, இவங்கெல்லாம் கலர்லெஸ். ஏன்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேரப் ஆகி இருக்கும். எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேரப் ஆகி இருக்கும். நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நமக்கு கலரே இருக்காது. மற்றபடி இந்த டிடி டிரான்சிஷன் தான் அந்த T2Gலேருந்து EG போகுதுல, அதுதான் அந்த டிடி டிரான்சிஷன், அதுதான் மெயின் ரீசன் ஃபார் கலரே. ஓகே, அதுதான் மெயின் ரீசன் ஃபார் கலரே. ஓகே, இப்போ மெட்டல் கார்போனில்ஸ் உடைய பாண்டிங் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது மட்டுமே ஒரு 5 மார்க் கொஸ்டினா நம்ம கேட்கலாம், ஆர் worst case scenario 3 மார்க்ல நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே, வாய்ஸ் கேட்கலையா? கேக்குதுடா, வாய்ஸ் கேக்குது. ஓகே, யா. ஸோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஹோமோலெப்டிக் கார்போனில் வாஸ் ரிப்போர்ட்டட் பை மாண்ட். மாண்ட் அப்படிங்கிறது இந்த மான்ஸ் ப்ராசஸ்ல நம்ம படிச்சிருக்கோம்ல, அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிக்கல் டெட்ரா கார்போனில் தான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சார் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்ல. ஹோமோலெப்டிக்னா ஒரு டைப் ஆஃப் லிகான் தான் வந்து இருக்கும். இப்போ எப்படி கிளாஸிஃபை பண்றான்னா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸும் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரும் 2 விதமா வந்து கிளாஸிஃபை பண்றாரு. ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மெட்டல்ல தோபார் இங்க நிக்கல் இருக்கு, அயன் இருக்கு, குரோமியம் இருக்கு, ஒரு மெட்டல் தான் வந்து இருக்கு. புரிஞ்சுதா? இங்க ஒவ்வொரு எலிமெண்ட்ல ஒவ்வொரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெட்டல் தான் வந்து இருக்கு. எஸ் ஆர் நோ? அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மோனோ நியூக்ளியர் கார்போனில்ஸ். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எழுதிருக்குமா இதுல? கொடுக்கல. ஓகே, மோனோ நியூக்ளியர் கார்போனில் நில்ஸ். இப்ப பார், மெட்டலே 2 டைம்ஸ் இருக்கு. மேங்கனீஸ் 2 டைம்ஸ், கோபால்ட் 2 டைம்ஸ் இருக்கு. 2 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கிறப்போ ஆர் இதோ பாருங்க 2 டிஃப்ரெண்ட் இருக்கு, 2 டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது நம்ம பாலி நியூக்ளியர் கார்போனில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as பாலி நியூக்ளியர் கார்போனில். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி, ஓகே, இதோடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா நான் பிரிட்ஜ்டு அண்ட் தென் பிரிட்ஜ்டா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ
terminal carbons carbonyl group எண்ட்ல carbonyl group மட்டும் இருக்கு or நமக்கு ரெண்டு மெட்டல்ல bridge பண்ணுது அப்படினா bridging non bridged metal carbonyls first பாருங்க இதோ பாரு எண்ட்ல தான் carbonyl இருக்கு எந்த ரெண்டு கார்போனிலுக்கும் நீ பாண்ட் கொடுக்கல எண்ட்ல தான் CO 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 இருக்கு எண்ட்ல தான் CO 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 இருக்கு ஓகே எண்ட்ல தான் இருக்கு பாரு எந்த ரெண்டு கார்போனிலுக்கும் நீ பாண்ட் வந்து மேக் பண்ணல ஓகே இதுக்கு பேர் என்னதுன்னா நான் பிரிட்ஜ்டு இதே பிரிட்ஜ்டுனா என்ன தெரியுமா இதோ பாரு ஒரு CO-வை நீ பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிருக்க இதோ பாரு பிரிட்ஜ் மாதிரி ரெண்டு மெட்டலை கனெக்ட் பண்ற ஒரு பாலம் மாதிரி இருக்கு அப்போ இங்க மூணு பிரிட்ஜ்டு கார்போனில் இருக்கு 1 2 3 4 5 6 ஆறு நான் பிரிட்ஜ்டு கார்போனில்ஸ் நமக்கு இருக்கு ஆறு நான் பிரிட்ஜ்டு கார்போனில்ஸ் வந்து நமக்கு இருக்கு இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே வெரி குட் இப்போ இது சொல்லுங்க எனக்கு இதுல இது வந்து பிரிட்ஜ்டா நான் பிரிட்ஜ்டா இது பிரிட்ஜ்டா நான் பிரிட்ஜ்டாடா ஃபர்ஸ்ட் ஒன் பிரிட்ஜ்டா நான் பிரிட்ஜ்டு புரிஞ்சுதா ஆனா இது பாரு பிரிட்ஜ்டு ரெண்டு பிரிட்ஜ்டு இருக்கு ஆறு டெர்மினல் வந்து நமக்கு இருக்கு நான் பிரிட்ஜ்டு இருக்கு பாண்டிங் இன் மெட்டல் கார்பனில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மதிப்பெண் வினா ஓகே சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது செம ஈஸியா சிம்பிளா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே நல்லா கவனிங்க மெட்டல் சென்ட்ரல் மெட்டல்ல இருக்கு கார்போனில் லிகாண்ட் இருக்கு கார்போனில் லிகாண்ட்ல யாருப்பா எலக்ட்ரான் தராங்க கார்பனா ஆக்சிஜனா கார்போனில் லிகாண்ட்ல யாரு வந்து எலக்ட்ரான் தராங்க கார்பனா ஆக்சிஜனா குயிக்கா கார்பன் தான் ஆஃப் கோர்ஸ் ஸோ கார்பன் தான் வந்து நமக்கு என்ன பண்ணுது எலக்ட்ரான்ஸை வந்து தருது ஸோ இந்த கார்பன் வந்து மெட்டலுக்கு எலக்ட்ரான் தருது அதுதான் சிக்மா பாண்டிங் இப்போ கார்பன் வந்து எலக்ட்ரானை கொண்டு போயிட்டு இந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ்ல கொடுக்குது கரெக்டா வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ்ல போயிட்டு கொடுக்குது இப்போ மெட்டல் கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு ஸோ மெட்டலுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து என்ன ஆயிடுச்சு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மெட்டலுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனோன்னா மெட்டல் என்ன தெரியுமா பண்ணுது எக்ஸ்ட்ராவா இருக்கிற எல்லா எலக்ட்ரானை கொண்டு போய் திருப்பி கார்பன்டே கொடுத்துருது கார்பன் அதை எங்க வச்சுக்கோம்னா பை ஸ்டார் ஆர்பிட்டால்ல வச்சுக்கும் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து இதுல படிச்சிருக்கோம்ல 10th சாப்டர்ல சிக்மா ஸ்டார் பை ஸ்டார்னு அந்த மாதிரி பை ஸ்டார் 5 ஸ்டார் இல்ல பை ஸ்டார்ல கொண்டு போயிட்டு திருப்பி கொடுத்துருது அதுக்கு பேர் தான் பை பேக் பாண்டிங் அதுக்கு பேர் தான் என்னது பை பேக் பாண்டிங் அதுக்கு பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கவனிங்க கார்போனில் தாண்டா இங்க லிகாண்டு கார்போனில் கார்பன் என்ன பண்ணுதுன்னா மெட்டலுக்கு எலக்ட்ரான் தருது மெட்டலுடைய வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ்ல போயிட்டு தன்னுடைய எலக்ட்ரான்ஸை வந்து பிளேஸ் பண்ணுது அதுதான் சிக்மா பாண்ட் இப்போ மெட்டலோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமானதுனால மெட்டல் எக்ஸ்ட்ராவா இருக்கிற எலக்ட்ரான்ஸை திருப்பி கொண்டு போய் கார்பன்லயே இருக்கிற பை ஸ்டார் ஆர்பிட்டால்ல கொடுத்துருது அதுக்கு பேர் தான் பை பேக் பாண்டிங் அவ்வளோதான்டா இதை தான் வளன்னு உங்களுக்கு பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க சிக்மா பாண்ட்னா என்ன அண்ட் தென் பை பேக் பாண்டிங்னா என்ன அப்படிங்கிறது சரியா அவ்வளோதான் முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு இருக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சோமா 11 12 1 3 hours ஷார்ப்பா நம்ம முடிச்சிட்டோம் ஓகே யா எல்லாரும் உங்களுக்கே நீங்க ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிய போகுது இது கொஞ்சம் தான் ஸ்டெபிலிட்டி முடிச்சிட்டோம்னா யூசஸோட நமக்கு வந்து என்ன ஆயிடும் இட் வில் கெட் ஓவர் ஓகே வெரி குட் ஸோ ஸ்டெபிலிட்டியில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்டெபிலிட்டி ஒன்று தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி டெம்பரேச்சர் எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுது ரெண்டாவது கைனடிக் ஸ்டெபிலிட்டி ரியாக்ஷனில் அது வந்து எப்படி நமக்கு ஸ்டேபிளாக வந்து இருக்கு ஓகே ஸோ ஓஹோ ஆர் யூ ஆல் லிசனிங் ஓகே நான் அதுக்கு மட்டும் புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் அது ஸ்லைடில் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெபிலிட்டி மட்டும் போர்டு தெரியுதா ஃபர்ஸ்ட் கிளியரான்னு பார்ப்போம் ஓகே ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக இருக்கனால நம்ம பிரைட்னஸ் ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு பார்ப்போம்
போர்டு தெரியுதா? or else just take your book. உங்க கையில் எப்படியும் புக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So you can take the book. metal carbonyls முடிச்சிட்டோம். stability of the complexes. தெரியுதா? யூ கேன் டேக் த புக்குடா. ஏன்னா இதுக்கு மேலே வந்து கிளியராக வந்து என்னால் இதில் காட்ட முடியல. போட்டாலும் லைட் போட்டாலும் போடாட்டியும் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ லிசன். ஸோ இப்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மெட்டல் கார்போனல்ஸ். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டியில் நம்ம 2 ஸ்டெபிலிட்டி படிக்கிறோம். ஒன்று வந்து என்னது அப்படின்னா, ஒன்று கைனடிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் தென் இன்னொன்று வந்து நமக்கு தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போது stability constant அப்படின்னு வந்து ஒன்று நம்ம பார்க்குறோம். What is stability constant? So the stability of a coordination complex is a measure of its resistance to replace one ligand by another. இப்போ நான் ஒரு லிகாண்டுக்கு பதிலாக வேற லிகாண்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்ல, அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதோடைய ஃபார்முலா எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ காப்பர் 2+ and then அமோனியா ரியாக்ட் ஆகி தானே நமக்கு டெட்ரா அமின் காப்பர் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அந்த நம்ம இது கேபிகேசிலாம் எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன் நம்ம வந்து எழுதுறோம். ஸோ நமக்கு இதோட கான்சென்ட்ரேஷன் ப்ராடக்ட், இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பீட்டா அப்படிங்கிற ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க போதும். ஓகே, அடுத்து வந்து பார்க்கறது வந்து என்னது அப்படின்னா ஆல்ஃபா. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது மேம், இந்த ஆல்ஃபா வந்து என்னது அப்படின்னா டிசோசியேஷன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு அக்வஸ் சொல்யூஷனில் போட்டுட்டீங்க, ஒரு டிசோசியேஷனில் நீங்கள் வந்து போடுறீங்க. டிசோசியேஷன் போடுறப்போ ப்ராடக்ட்ல நமக்கு டிசோசியேட் ஆனது இருக்கும் டிவைடட் பை ரியாக்டன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆல்ஃபா அப்படிங்கிறத என்னது, டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இல்லைனா இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ எந்த அளவுக்கு இங்கே நமக்கு ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ இன்ஸ்டெபிலிட்டி கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நம்ம காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ ஆல்ஃபா அதிகமாச்சுன்னா காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகுதுன்னு அர்த்தம். பீட்டா அதிகமாச்சுன்னா காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்குமே உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீ என்ன இதுல நோட் பண்ணணும், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்குன்னா ஸ்டேபிளாக இருப்பாங்க. தோப்பர் யாரு, AgCN இருக்கிறதுலே நமக்கு இது 1.635 இதுவும் தான். பர் நமக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமாக இருக்கணும், இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கம்மியாக இருக்கும். அப்போ தான் அது வந்து நமக்கு மோர் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ மற்றபடி இதுலேருந்து நமக்கு கொஷினாக கேட்கறதுக்கு ஒன்றும் சான்சஸ் கிடையாது. இதுக்கப்புறமா யூசஸ் தான். ஓகேவா? ஸோ யூசஸ் நீங்கள் படிச்சுக்கிறீங்களா இல்லைனா சொல்லி தட்டுமா? யூசஸ் படிச்சுப்பீங்களா இல்லை சொல்லி தட்டுமா? சாப்டர் முடிஞ்சிச்சுடா, 5 மணி நேரம் ஆகும்னு நினச்சேன், சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா தாலோ ப்ளூ அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, ஸோ அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரிண்டிங் இங்கு, பேப்பர் இண்டஸ்ட்ரி, அங்கெல்லாம் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஏன்னா நிறைய எங்கெங்கெல்லாம் கலர் வருதோ அங்கெல்லாம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து பிளேஸ் a very important role. பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல் பை மான்ஸ் ப்ராசஸ், நம்ம மெட்டலர்ஜி ஃபர்ஸ்ட் சாப்டர் படித்தோம்ல, அதுல வந்து என்னது, மான்ஸ் ப்ராசஸ்ல நிக்கல் டெட்ரா கார்போனைல் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். கரெக்டா? நிக்கல் டெட்ரா கார்போனைல் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். மேம் நான் 11 o'clock சென்டருக்கு போனேன், 2:30 எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு அட்மிட் கார்டு டவுன்லோட் கிளிக் வந்துச்சு, அதுல 4 to 4:13 இருக்கு. எப்போ போகணும்? அந்த சென்டருக்கே கால் பண்ணி பேசுங்க கவிதா, சேலம். எந்த சென்டர் நீங்க கவிதா செல்வம்? எந்த சென்டர் நீங்க? விச் சென்டருக்கு கால் பண்ணீங்க? ஓகேடா. ஸோ கவனிங்க, வருண்டா
ஸ்டடி பிளான் போஸ்ட் எஸ்டர்டே அண்ட் டுடே வரல, சாரி நான் போட்டுறேன். யா, ஸோ பாருங்க, நிக்கல் டெட்ரா கார்பனல் மூலமா நான் நிக்கலை வந்து என்ன பண்ண முடியுது, என்னால பியூரிஃபை பண்ண முடியுது. EDTA இது வந்து என்னது, ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து லாந்தனைட்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஹார்டு வாட்டர், தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பை பிரிக்கிறதுக்கு ஹார்டு வாட்டர் சாஃப்ட் பண்ண யூஸ் பண்றோம். லெட் பாய்சனிங், நம்ம தண்ணியில லெட் கலந்துருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணவும் யூஸ் பண்றோம். சில்வர் அண்ட் கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா சயனைடு காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம இந்த சயனைட் லீச்சிங் ப்ராசஸ்லாம் படிச்சிருப்போம்ல, மேக் ஆர்த்தர் ஃபாரஸ்ட் சயனைட் ப்ராசஸ், அதுலயும் நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி எவ்வளோ நிக்கல் இருக்கு அப்படின்னு எஸ்டிமேஷன் ஆஃப் அயான்ஸ் அனாலிசிஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல வந்து யூஸ் பண்றோம். ரெண்டு முக்கியமான ஒரு கேட்டலிஸ்ட் வந்து இருக்கு. இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது, சரியா? ஸோ 2 கேட்டலிஸ்ட் இதுல பாருங்க, என்னென்ன கேட்டலிஸ்ட் அப்படின்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஆல்கீன்ல ஹைட்ரஜன் ஆட் பண்ண நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ PPH3 thrice rhodium chloride. ஓகே, அப்புறம் ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட் டைட்டானியம் டெட்ரா குளோரைட் அண்ட் ட்ரைஇதைல் அலுமினியம். ஓகே, ஸோ இவங்க இது ரெண்டு காம்பினேஷன் ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட் வந்து பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தீனோட பாலிமர்ல நம்ம யூஸ் பண்றோம். வில்கின்சன் கேட்டலிஸ்ட பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜனேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ரெண்டுமே வந்து யாரு, கேட்டலிஸ்ட் தான். எலக்ட்ரோலைட்டிக் பாத். ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இவங்களுடைய எலக்ட்ராலிசிஸ், அதாவது அவங்கள நம்ம ரிஃபைன் பண்றோம்ல அந்த ப்ராசஸ்ல யூஸ் பண்றோம். மெடிசின்ஸ்ல இது ரொம்ப முக்கியம்டா. கால்சியம் EDTA காம்ப்ளெக்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெட் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் பாய்சனிங், ஏதாவது லெட் இல்லை ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா they use this. சிஸ் பிளாட்டினை வந்து ஆன்டி கேன்சர், ஆன்டி டியூமர் ட்ரக்கா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. போட்டோகிராஃபில பாத்தீங்க அப்படின்னா AGBR, ரைட்? ஸோ அது இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. போட்டோகிராஃபி ஃபிலிம்லலாம், அந்த ஃபிலிம் கேமராலாம் அந்த காலத்தில் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அப்போ பயாலஜிக்கலி நம்ம பாடியில எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஆக்சிஜன் போனாதான் ஒர்க் ஆகும். அந்த ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு போறது தான் யாருன்னா ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் பார்ஃபைரின் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான். அதே மாதிரி குளோரோஃபில், பிளான்ட்ல இருக்கக்கூடிய இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட், கோரின் ரிங், அதுவும் வந்து என்னது அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதை பார்க்கலாம். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ பெருசா இருக்கு பார். சென்ட்ரல் மெட்டல் இங்கே அயன் ஆர்பிசியில், இங்கே குளோரோஃபில்ல வந்து மெக்னீஷியம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B12 சயனோகொபாலமின். மேம் ஒரே டிப்ரெஷனாக இருக்கு மேம், ஒரே தலைமுடிலாம் வந்து கொட்டுது, அனீமிக்கா இருக்கு, நிறைய நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் எனக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா திஸ் மே பி ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி. சயனோகொபாலமின் அப்படின்னு சொல்லுவோம் கெமிக்கலி. ஸோ அதில் இருக்கக்கூடிய பார்ஃபைரின் ரிகாண்டும் வந்து என்னது, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஒன்லி மெட்டல் அயான் இருக்கக்கூடிய ஒன்லி விட்டமின் வந்து எது, விட்டமின் B12. ஓகே, நிறைய என்சைம்ல வந்து இருக்கு. கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்லயும் வந்து என்ன இருக்கா, புரோட்டியேஸ் என்சைம், அதுலயும் வந்து என்ன இருக்கா, நம்மளுடைய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இனிதே சூப்பரா முடிஞ்சது, தி எண்ட். இந்த சாப்டர் சூப்பரா முடிஞ்சது. ஸோ இந்த சாப்டருடைய புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். இந்த சாப்டர்ல IUPAC ஐசோமெரிசமும் டீச் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் லைவ் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் உங்களுக்கு பின் பண்றேன். பிளஸ் செகண்ட் மிட்டம்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டும் நான் உங்களுக்கு பின் பண்றேன். ஒன் திங், இந்த ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. I really hope this live session was useful for you. இதே மாதிரியே உங்களுக்கு அடுத்து என்ன சாப்டர் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஏன் நான் வந்து தேங்க்யூ சொன்னேன் அப்படின்னா எக்ஸாம் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அழகாக முன்னாள்லேருந்தே நீங்கள் பிளான் பண்ணி படிக்கிறது இஸ் அ வெரி வெரி குட் திங். ஓகே ஓகே, ஸோ இந்த சாப்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சைஸ் நோட்ஸ் நான் தரேன். இப்போ நான் ஃபுல்லாக லைன் பை லைன் நடத்தினேன்ல, இந்த ஸ்லைடு கிடையாது. பட் இது இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ராபபிள் புக் பேக் அண்ட் புக் அண்ட் செட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய PDF எல்லாமே ஐ வில் ஷேர் வித் யூ. ஓகே, யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யார் யாரெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணீங்களோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத. ஓகே, சின்ஸ் இன்னைக்கு MVSAT எக்ஸாம் இருக்கிறதுனால நான் ப்ரைவேட் பண்ணலை. ஓகேவாடா?
ஓகே, எனக்கு சூப்பராக போச்சு. தேங்க்யூ 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 ஸோ மச். பை பை. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.